சில வேளைகளிலே பங்குச்சந்தை என்பது நாம் எதிர்பார்ப்பது கூட நடப்பதல்ல. இங்கு பயசும் இல்லை, செலசும் இல்லை. இந்த இடத்திலே நீங்கள் டேக்ஸை விதித்தால் இருக்கிற கொஞ்சம் பேராச்சும் வருவானா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. சொத்து வேண்டினாலும் ரிஸ்க் இருக்கு தானே, எல்லாத்துலேயும் இருக்கு. ஆனால் இதை சரியாக புரிந்து கொண்டால் அவர்களுக்கு சுபிச்சம் இருக்கிறது. பங்குச்சந்தையினுடைய வேல்யூ 3 ட்ரில்லியனிலிருந்து ஒரு வருடத்திலே 6 ட்ரில்லியனாக அதிகரித்தது. அப்போ அந்த 3000 பில்லியன் ஆடம் போயிருக்கிறது என்று கேட்டால் கிட்டத்தட்ட 2,50,000 முதலீட்டாளர்கள் மட்டும்தான் போயிருக்கிறது. 4% ஆக்டிவ் ட்ரேடர்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்தியாவிலே. எங்கள் நாட்டில் எவ்வளவு தெரியுமா? ஆக்டிவ் ட்ரேடர்ஸ் 35,000 பேர். இப்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழல் பங்குச்சந்தையை பொறுத்த மட்டும் மிக ஆரோக்கியம் என்பது உங்களுடைய கருத்தப்படியா? அந்த மாதிரி பிழையான பல கொள்கைகளை கொண்டதனால்தான் எங்கள் நாடு அதல பாதாளத்துக்கு 2022ஆம் ஆண்டு போனது. கடந்த ஒரு வருடத்திலே பல பெருநிறுவனங்கள் மிக சடுதியான சவாலான தீர்மானங்கள் பலவற்றை எடுத்தார்கள். HNB-யினுடைய பங்கு 10% பங்கை LOLC நிறுவனம், அதாவது பவுன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் நிறுவனம் 10% பங்கை விற்பனை செய்தது. அதை லங்வா சிமெண்ட் நிறுவனத்தினுடைய உரிமையாளர் முதலா பங்குச்சந்தைக்கு அப்போ தான் வர்றார். 10% வேண்டுகிறார். 10% என்பது கிட்டத்தட்ட கஜமுவன் 13 பில்லியன் ரூபாய். இந்த வர்த்தகத்திலே தான் இஷார நாணயக்கார ஒரு புஷ்அப் ஒன்று படுக்கிறார். எல்லோருமே வரி இல்லாத, டேக்ஸ் இல்லாத, நான் உழைக்கிற காசு முழுக்க எனக்கே வருகிற மாதிரி எந்த துறை என்று கேட்டால் அது பங்குச்சந்தை தான். அன்பு கலந்த வணக்கம். அட்வொகாட்டாவினுடைய பொருண்மையத்திலே இன்றைய தினம் நாங்கள் பங்கு முதலீடு பற்றி பேச போகிறோம். அது சார்ந்து நாங்கள் தெரிந்து கொள்வதற்கு கேபிட்டல் ட்ரஸ்ட் நிறுவனத்தினுடைய பணிப்பாளரும் பங்குச்சந்தை ஆலோசகரும் தொலைக்காட்சி தொகுப்பாளரும் நல்ல விளையாட்டு வீரருமான ராகேஷ் சர்மா அவர்களை நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம். வணக்கம் ராகேஷ் சர்மா அவர்களே. வணக்கம் கஜமான். உங்களை பற்றி, உங்களோட சிறு வயது, உங்களோட பாடசாலை வாழ்க்கை, இது பற்றி கொஞ்சம் அறிந்து கொள்ளலாமா? கஜமான், சிறு வயது என்று கேட்டால் என்னுடைய அம்மா அப்பா எல்லோருமே கல்வி பின்னணிக்குள்ளே இருந்தவர்கள். அப்பா கல்வி பணிப்பாளர், அம்மா ஆசிரிய ஆலோசகர். எனக்கு 2 சகோதரர்கள், ஒவ்வொருவரும் அவர்கள் துறையிலே இருக்கிறார்கள். மூத்த சகோதரர் ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் பிரித்தானியாவிலே. 2வது சகோதரர் ஒரு கலாச்சார அமைச்சில் பணிப்பாளராக இருக்கிறார். சிறு வயதிலிருந்து ஒரு கல்வி பின்புலத்தில் இருந்ததனால் கலை கலாச்சாரத்திலே அதிகமான ஒரு நாட்டம் இருந்தது. கலைக்குத்தான் அதிக ஒரு முக்கியத்துவம் அதிகமாக இருந்தது. எனக்கும் அந்த கலைக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. எங்கள் குடும்பத்திலே என்னுடைய மூத்த அண்ணன் நன்றாக பாடுவார். உங்களுக்கும் தெரிந்திருக்கும். பம்பலப்பிட்டி இந்த கல்லூரியில் நாங்கள் எல்லோரும் படித்தோம். ஒன்றா பாடியிருக்கிறீர்கள். நீங்கள் பாடுகின்ற பொழுது உங்களுக்கு பக்கத்தில் இருந்து தாளம் போடுவதற்கோ அல்லது சுருதிப்பட்டி வாசிப்பதற்கோ தான் என்னை பயன்படுத்துவார்கள். என்னுடைய இன்னொரு அண்ணா இருக்கிறார். அவர் ஒரு பரதநாட்டிய கலைஞர். இந்தியாவிலே கலை சார்ந்த மாஸ்டர்ஸ் படித்து இருக்கிறார். PhD ஹோல்டர். இப்போ கலாநிதியாகவும் இருக்கிறார். ஆனால் எனக்கு அந்த கலை பின்னணி அல்ல. நான் பிறகு பல்வேறுபட்ட விபத்து தான் சொல்லுவேன், பல்வேறு காரணங்களால் சக்தி டிவிக்குள்ளே குட் மார்னிங் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி செய்கின்ற ஒரு தொகுப்பாளராக ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் அதுக்கு முதல் 2004ஆம் ஆண்டிலே நான் ரூபவாகினியிலே உதய தரிசனம் என்ற ஒரு நிகழ்ச்சியை ஆரம்பத்திலே என்னுடைய அம்மா, என்னுடைய அண்ணாவினுடைய அந்த சிபாரிசின் மூலமாகவும் அவர்களுடைய வலுக்கட்டாயத்தின் மூலமாகவும் திரு S. விஸ்வநாதன் அவர்கள் என்னை தேர்ந்தெடுத்ததன் காரணமாகவும் அந்த நிகழ்ச்சி செய்து பிறகு கொழும்பு பல்கலைக்கழகத்திலே படித்து கொண்டிருக்கின்ற பொழுது தொடர முடியாது, எனக்கு இந்த ஊடக பின்னணி எனக்கு தொடர முடியாது, ஏனென்றால் நான் படித்த துறையோ மேனேஜ்மெண்ட் ஃபீல்ட். ஆகவே நான் வேலைக்கும் போக வேண்டும், படிக்கவும் வேண்டும், இந்த நிகழ்ச்சிகள் படைக்கவும் வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது நிகழ்ச்சிகள் படைப்பது என்னுடைய எதிர்காலம் அல்ல என்பதனால் விட்டேன். தொழில் ரீதியாக அதை தேர்ந்தெடுக்க முடியும். ஆனால் பிறகு நீண்ட காலத்துக்கு பிறகு ஒரு 6-7 வருடங்களுக்கு பிறகு 2013ஆம் ஆண்டு மீண்டும் ஒரு அன்பானவர், உங்கள் போன்ற ஒரு அன்பானவர் முன்னுடைய அழைப்பின் காரணமாக பகுதி நேர அறிவிப்பாளராக சக்தி டிவியிலே. இவ்வளவும் சொன்னது சரி. இப்போ இந்த பங்கு சந்தை சார்ந்த இடத்துல நீங்க எப்படி ஒரு விபத்தா போய் விழுந்தீங்க, அதான் கேட்குறேன். பங்கு சந்தை, இந்த ஒரு ஸ்டாக் மார்க்கெட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே நான் இருக்க வருமுண்டு எனக்கு இந்த ஸ்டாக் மார்க்கெட் இண்டஸ்ட்ரியே தெரியாது.
ஆனால் நான் ஆரம்பத்திலே வேலை செய்தது லாங்கேம் சிலோன் பிஎல்சி என்ற ஒரு கம்பெனி. என்னுடைய அண்ணாவும் அந்த கம்பெனியிலே மேனேஜ்மெண்ட் ட்ரெய்னியாக இருந்தார். அவரை பின்பற்றி என்னுடைய வாழ்க்கை ஆரம்ப காலத்திலே இருந்தது. அவர் எது செய்தாலும் அதை நானும் செய்வேன் என்பது போல். அவர் அங்கிருந்தார். அவர் வெளிநாட்டுக்கு போகின்ற பொழுது, "நீ இந்த நிறுவனத்துக்கு அப்ளை பண்ணி பார்" என்று நானும் அப்ளை பண்ணேன். என்ன கிடைத்தது எனக்கு வேலை. ஆனால் 1 வருடத்துக்கு மேல் அங்கே என்னால் தொடர்ச்சியாக வேலை செய்ய முடியவில்லை. அப்ளை பண்ணுகின்ற பொழுது இந்த ஒரு கம்பெனியிலே இன்வெஸ்ட்மென்ட் அட்வைசர், ஈக்விட்டி அனாலிஸ்ட் என்ற அடிப்படையிலே என்னை தேர்வு செய்திருந்தார்கள். அப்ப ஈக்விட்டி அனாலிஸ்ட்னா என்னன்றே எனக்கு தெரியாது. ஆனால் அனாலிஸ்ட்ன்ற வார்த்தைக்கு ஒரு கவர்ச்சி இருக்கிறது. ஒரு ஆய்வு செய்கின்ற ஒரு விடயம் என்பதனால் அதுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். எனக்கு அந்த தொழில் எனக்கு கிடைத்தது. இன்டர்வியூக்கு ஃபேஸ் பண்ணேன். எனக்கு அதை ஏற்றுக்கொண்டார்கள். அதுக்கு பிறகு தான் எனக்கு விளங்கியது, இது ஸ்டாக் மார்க்கெட் சம்பந்தமான ஒரு துறை. இதில் என்னுடைய பணி என்னவென்று சொன்னால், முதலீட்டு ஆலோசகர். வாடிக்கையாளர்களுக்கு முதலீடு சம்பந்தமான ஆலோசனையை சொல்லுவது தான் என்னுடைய தொழில் என்ற ஒரு விடயத்தை எனக்கு சொல்லியிருந்தார்கள். அப்படித்தான் இதுக்குள்ளே நான் வந்தேன். எனக்கு தெரியாது. ஆனால் வந்து விட்டதன் பிறகு ஒரு காலம் பின்வாங்குகின்ற பழக்கம் இல்லை. எவ்வளவு வேண்டாலும் உயிரை கொடுத்தாவது அந்த துறையிலே ஏதோ ஒரு வகையிலே சாதித்து விட வேண்டும் என்ற ஒரு ஓர்மம் சின்ன வயதிலிருந்து இயற்கையாகவே எந்த துறைக்கு போனாலும் இருக்கிறது எனக்கு. ஆகவே இதுக்குள்ளே இருந்து ஏதோ ஒரு வகையிலே சாதித்து பெறுவோம் என்ற அடிப்படையிலே தான் ஒரு சர்வசாதாரணமாக ஒரு ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவாக இருந்து, ஜூனியர் அனாலிஸ்ட்டாக இருந்து, பிறகு முதலீட்டு ஆலோசகராக இருந்து, பிறகு சிரேஷ்ட முதலீட்டு ஆலோசகராக இருந்து, இப்பொழுது அந்த படிப்படியாக வந்து ஒரு சிறு வயதிலேயே ஒரு பணிப்பாளராக வருவதற்கான வாய்ப்பு எனக்கு அந்த நிறுவனத்தில் இருந்தது. எங்களுடைய நிறுவனம் கொழும்பு பங்குச் சந்தையிலே பிறகு லாங்கம் நிறுவனத்திலிருந்து கேபிட்டல் ட்ரஸ்ட்டுக்கு வந்துவிட்டேன். கேபிட்டல் ட்ரஸ்ட் செக்யூரிட்டிஸுக்கு வந்துவிட்டேன். கேபிட்டல் ட்ரஸ்ட் செக்யூரிட்டிஸிலே இப்பொழுது 16 வருடங்களாக கடமையாற்றுகிறேன். கடந்த 5 வருடங்களாக பணிப்பாளராக இருக்கிறேன். முதல்ல எனக்கிட்ட ஒரு 10,000 இருக்கு. இந்த 10,000 கொண்டு போய் நான் பங்குல முதலிடலாமா? நிஜமான் பங்கிலே ₹1 இருந்தாலும் நீங்கள் முதலிடலாம் தான். என்றால் ₹1க்கும் ஒரு பங்கு இருக்கிறது. இன்னும் கொஞ்ச காலத்தில் அந்த பங்கும் இல்லாமல் போய்விடும். ₹1க்கும் இருக்கிறது. ஆனால் எல்லை இல்லை. அதாவது குறைந்த அளவுக்கும் ₹1, கூடிய அளவுக்கும் எல்லை இல்லை. அப்படித்தான் பங்குச் சந்தையிலே முதலீடு செய்வது. ஆனால் அதற்காக 5,000, 10,000 பங்குச் சந்தையில முதலிடலாம் என்று கேட்டால் யதார்த்தத்துக்கு மாறானது தான். அது உண்மையாக நடக்க முடியுமா என்று கேட்டால் இல்லை. ஏன் அதுக்கான காரணம் என்றால், பங்குச் சந்தையிலே எல்லாரும் வரலாம். ₹5,000 போடலாம், ₹1,000 போடலாம். ஆனால் அதை நீங்கள் ஆன்லைன்ல நீங்கள் தான் செய்ய வேணும். இதுக்கு ஒரு ஆலோசகரோடு பேசி, அவரோடு கதைத்து, நீங்கள் முதலீட்டு சம்பந்தமான ஒரு கலந்துரையாடல் செய்திகளாக இருந்தால் அதுக்கு ஒரு 10, 15 நிமிஷம் போகும். எங்கள் நாட்டிலே கிட்டத்தட்ட ஒரு அண்ணளவாக 200 ஆலோசகர்கள் தான் இருக்கிறார்கள் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே. லட்சக்கணக்கிலே மக்கள் வந்து கதைக்கும் பொழுது 200 ஆலோசகர்கள் எவ்வாறு அதை முகாமைப்படுத்த முடியும்? அவர்கள் ₹5,000 முதலீட்டாளனுக்கு கதைப்பார்களா? ₹5,00,000, ₹50,00,000 முதலீட்டாளர் கதைப்பார்களா? எல்லாரும் வர்த்தகம் தானே செய்கிறார்கள். ஆகவே இந்த 5,000, 10,000 என்றால் அவர்களுக்கு என்ன வழி என்றால், அவர்கள் ஆன்லைன்ல கையில ஃபோன் இருக்குது. ஃபோனிலேயே நீங்கள் கணக்கை திறந்து ₹5,000 எப்படி ஆன்லைன்ல நீங்கள் வேண்டலாம். அதுக்கு ஆப் இல்ல. ஆப் தான். அதாவது அதுக்கு இன்னொரு விளக்கத்தை நான் சொல்றேங்க ஜமாலி. அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு, ஸ்டாக் மார்க்கெட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ண வேணுமா இருந்தால், நீங்கள் இப்போ உங்களோட கையில் ஒரு ஃபோன் இருந்தால், சிஎஸ்சி மொபைல் ஆப்ன்ற ஒரு ஆப் இருக்கிறது. அதை முதலாவது டவுன்லோட் பண்ணுங்க. அப்போ உங்களோட ஆண்ட்ராய்டு ஃபோனாக இருந்தால் என்ன, ஐஃபோனாக இருந்தால் என்ன, அதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களோட அதில் ஒரு ஐக்கோனாக சிஎஸ்சி மொபைல் ஆப் வந்துடும். அதுக்கு பிறகு அதை அமர்த்தி உள்ளுக்கு போனீங்கன்னா, அது உங்களுடைய பேர்லேருந்து, விலாசத்திலேருந்து எல்லா தகவலையும் கேட்கும். எல்லாத்தையும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கணக்கு உருவாக்கப்படும். அது என்னென்ன தகவல்னு அது கேட்கும், வழிகாட்டும். அதுவே அடுத்ததை இதை செய்யன்னு காட்டும். அது எல்லாத்தையும் செய்து நீங்கள் பங்குச் சந்தையில் ஒரு நாளிலே கணக்கு திறக்கலாம். அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி தகவலை அனுப்பினால் என்ன, நீங்கள் பங்கு தரகரை தெரிவு செய்யணும். ஒரு 23 பங்கு தரகர்கள் இருக்கிறார்கள். அதிலே ஒருவரை நீங்கள் தெரிவு செய்ய வேணும். அது பங்கு தரவு நிறுவனம், பங்கு தரக நிறுவனங்கள். இப்போ கேபிட்டல் ட்ரஸ்ட் செக்யூரிட்டிஸ் மாதிரி இன்னும் பல கம்பெனிகள் இருக்கிறது. அந்த நிறுவனங்களை ஒன்றை தெரிவு செய்ய வேண்டும். தெரிவு செய்தால் அந்த பங்கு தரக நிறுவனத்திலே உங்களுக்கு ஒரு கணக்கு திறக்கப்பட்டு விடுகிறது. அது என்ன அர்த்தம்னா, கொழும்பு பங்குச் சந்தையில் உங்களுக்கு ஒரு கணக்கு திறக்கப்பட்டு விட்டது. அப்போ ஆன்லைன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்க. ஒரு ₹5,000 தான் நீங்கள் முதலீடு செய்ய போறீங்களா இருந்தால், இப்போ இதுக்கு அந்த கம்பெனியில் உள்ள ஒரு அட்வைசர், முதலீட்டு ஆலோசகருக்கு அழைப்பை ஏற்படுத்தி கதைச்சு கொண்டிருக்கிறதுக்கு நேரம் இருக்காது. நான் கதைக்க மாட்டேன். ₹5,000, ₹1,000 கதைக்கிறதுக்கு நேரம் இல்லை எங்களுக்கு.
அப்போ நீங்கள் என்ன செய்யணும்டா, ஆன்லைன்லேயே நீங்கள் அந்த ரூ. 5,000 காசை டிபாசிட் பண்ணி எப்படி பங்கு வென்ற அனைத்து விளக்கங்களும் ஆன்லைனில் இருக்கிறது. இப்போ உதாரணமா வங்கியில போயிட்டு அதை பேங்க் விட இப்ப சமூக ஊடகங்களை உங்களை போன்ற முதலீட்டு ஆலோசகர்கள் எப்படி என்ற சில விவரங்களையும் கூறிக்கொண்டு இருக்கிறீர்கள். ஆக நீங்கள் அதையும் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதாவது இப்போ உதாரணம் வங்கியில போயிட்டு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணணும், ஆன்லைன் ஃபெசிலிட்டி தேவை வங்கியில என்று கேட்டால், நாங்கள் 20 வயது ஒரு நபருக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடாது. 60, 65 வயது ஆட்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். வேண்டாம், அவர்கள் இந்த தொழில்நுட்பத்துக்குள்ளே வரவில்லை. 20 வயது நபர் தானாக கற்றுக்கொள்ள வேண்டும். இவர் அதுக்காக வங்கியில் உள்ள ஒரு ஊழியருக்கு எடுத்து கதைச்சு பேசி செய்வதற்கு வங்கி ஊழியருக்கு நேரம் இல்லை. இவர்களுக்கான சேவையை வழங்குவதற்கு அதை விளங்கி கொண்டு 5,000 10,000 ரூபா என்று சொன்னால் நீங்களாகவே செய்வதற்கு பழகிக்கொள்ள வேண்டும். ஆனால் எந்த ரூல்ஸும் இல்லை 5,000 ரூபா 10,000 ரூபா போடக்கூடாது. ஆனால் 1,00,000 ரூபா 1,50,000 ரூபா என்று சொன்னால் அதிலே அங்கே ஒரு முதலீட்டு ஆலோசகரோடு பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். கதைக்கலாம். அவர் கொஞ்சம் ஆச்சரியப்பட்டு கதைச்சு பிறகு எல்லாரையும் ஆன்லைனுக்குள்ளே தான் விடுவோம். இப்பொழுதெல்லாம் கஜமோகன், நீங்கள் அழைப்பை ஏற்படுத்தி என்னோட அரமணித்தெல்லாம் கதைத்து பங்குச்சந்தையில் வேண்டுவதில்லை. ஏன்னால் எங்களுக்கு கதைப்பதற்கு நேரம் இருக்காது. ஒரு வாய் தான் இருக்கிறது, ஆண்டவன் கொடுத்திருக்கிறான். லட்சக்கணக்கான மக்கள் கதைப்பார்கள். எத்தனை விட கதைக்க முடியும்? இயலாது. ஆகவே என்ன செய்வோம், எல்லோரையும் ஆன்லைன் என்ற அந்த நீரோட்டத்தில் கொண்டு வந்துடுவோம். அதற்குள்ளே பல அறிவுறுத்தல்கள் இருக்கின்றன. எல்லாமே இருக்கும், ஒன்றுமே இல்லை. இப்போ ஆன்லைன் பேங்கிங் ஆஃப்லைன் பேங்கிங் ஆன்லைனுக்குள்ளே அவ்வளவும் இருக்கிறது. அவ்வளோத்தையும் அதுக்குள்ளே வந்து அதிலே செய்யலாம். அதுக்கு பிறகு இந்த முதலீட்டு ஆலோசகர்கள் ஒரு முறை வச்சிருக்கிறார்கள், ப்ராட்காஸ்ட் முறையிலே வாட்ஸ்அப்பிலே தகவல்களை வழங்குவதற்கு. அவர்கள் எல்லோருக்கும் தகவல்களை கொடுப்பார். என்னத்தை வேண்டுங்க, என்னத்தை வில்லுங்க, இதை செய்யுங்க, இதை செய்யாதீங்க, கம்பெனியோட லாபம் எவ்வளவு, நட்டம் எவ்வளவு, முழுமையான தகவல்களை இந்த முதலீட்டு ஆலோசகர் உங்களுக்கு சமூக வலைத்தளங்கள் மூலமாக உங்களுக்கு கொடுத்து கொண்டிருப்பார்கள். அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அழைப்பை ஏற்படுத்தி கதைப்பதற்கு எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்காது. இன்னொரு முக்கியமான கேள்வி, இப்போ ஒரு முதலீட்டு ஆலோசகரை நாங்கள் தேர்ந்தெடுத்தால் அவர்களுக்கு கொடுக்கும் தொகை பெரிதாக இருக்குமா என்று கூட யோசிக்கலாம். அது எவ்வகையாக கணக்கிடப்படுகிறது? அவருக்கு கொடுக்கும் தொகை என்றால் அவருக்கு இப்போ நீங்கள் எனக்கு முதலீட்டு ஆலோசகர்னு சொன்னால் நீங்கள் எனக்கு கொடுக்கும் சேவைக்கு உங்களுக்கான ஒரு கட்டணமும் அங்கே அளவிடப்படும் இருக்கிறது. அது வந்து எவ்வகையாக இவைக்கு ஆரோக்கியமும் சரியும் என்பதையும் தெரிந்து கொள்ளத்தான் வேணும். எல்லாரும் ஒன்று விளங்கிக் கொள்ள வேண்டும். அதை முதலீட்டு ஆலோசகர் ஸ்டாக் புரோக்கரிங் கம்பெனிஸுக்கு எல்லாருக்குமே புரோக்கரேஜ் வந்து ஒரே மாதிரி தான். 1.12% நீங்கள் பங்கை வேண்டுகின்ற பொழுது 1.12% பங்கை விற்கின்ற பொழுது, இது ஏட்ட வேண்டினா என்ன, பீட்ட வேண்டினா என்ன, சீட்ட வேண்டினா என்ன, எல்லாம் ஒன்றுதான். அதில் மாற்றம் வர முடியாது. இதில் எங்கு அந்த முதலீட்டு ஆலோசகர் கொஞ்சம் வேறுபடுவார் என்று கேட்டால், அவர் வழங்குகின்ற ஆலோசனைகளில் தான், அவர் உங்களை கவனிக்கின்ற முறையில் தான், உங்களை பேசுகின்ற முறையில் தான் வேறுபடுவார். ஒருவன் ஏன் ஒரு முதலீட்டு ஆலோசகர் வருவார் என்றால், இவரோடு போய் கதைத்து பேசினால் இவர் கொடுக்குற வழிகாட்டுதல் மூலமாக நான் லாபம் அதிகமாக உழைப்பேன் என்ற அந்த விடயம் மட்டும்தான் அங்கு ஒரு வித்தியாசத்தை கொடுக்குமே ஒழிய, மிச்ச அனைத்து சேவைகளும் எல்லா பங்கு தரக நிறுவனங்களும் ஒரே மாதிரி தான் கொடுக்க வேண்டும். புரோக்கரேஜ் இஸ் ஈக்குவல் எல்லாருக்குமே. அவை இவர்கிட்ட போனால் அவர்கிட்ட போனால் அவர்கிட்ட போனால் எல்லாம் ஒன்றுதான் என்றதை விளங்கிக் கொள்ள வேண்டும். நீங்கள் எப்போதாவது நினைத்ததுண்டா, இப்போ இப்படி என்னை நம்பி முதலீட்டாளர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு உண்மையாகவே நான் நியாயமான ஒரு செயலை செய்கிறேன், சில வேளைகளிலே பங்குச்சந்தை என்பது நாம் எதிர்பார்ப்பது கூட நடப்பதல்ல, அது தானாகவே நடக்கும், அதை புரிந்து கொள்வது தான் நாம், சரிதான்? அப்படியான சூழலிலே உங்கள் வாடிக்கையாளர்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் எப்படி அந்த அழுத்தத்தை நீங்கள் நிவர்த்தி செய்து கொள்வீர்கள்? அது வாடிக்கையாளர்களை எப்படி நீங்கள் அதனை நகர்த்து செல்வதற்கு அமைப்பீர்கள்? உண்மை. அதாவது எங்களை நம்பி ஒரு வாடிக்கையாளர், ஒரு இன்வெஸ்டர், முதலீட்டாளர் எங்களை நம்பித்தான் வருவார். அதாவது ராகேஷ் போய் கதைத்து வாங்கோ, பங்குச்சந்தையிலே முதலீடு செய்யுங்கோ, இவ்வளவு காசு போடுங்கோ, இந்த பங்குகளை வேண்டுங்கோ என்ற அடிப்படையில் சில ஆலோசனைகளை நாங்கள் வழங்குவோம். அதன் அடிப்படையிலே முதலாவது ஒன்றுமே தெரியாத ஒரு முதலீட்டாளனாக இருந்தால் நம்பிக்கையில் தான் வருவார். ஆகவே நாங்கள் நம்பிக்கையிலே நல்ல எண்ணத்தோடு பங்குச்சந்தையிலே பங்குகளை வேண்டுவதற்கு நாங்கள் ஆலோசனை செய்வோம். ஆனால் கடந்த 15 வருடங்களிலே எங்கள் நாட்டிலே இந்த பங்குச்சந்தை என்பது மிகவும் மோசமான அளவிலே பாதிக்கப்பட்ட ஒரு 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 இண்டஸ்ட்ரி பங்குச்சந்தை. காரணம், அதிலே பல இழந்தவர்கள் தான் அதிகம். ஆனால் இதெல்லாம் எங்களுடைய கண்ட்ரோலை தாண்டிய விடயம், பியாண்ட் அவர் கண்ட்ரோல் என்று சொல்லுவாங்க. சில நேரங்களிலே எங்களோட கையில் இருக்காது, நாளைக்கு பங்குச்சந்தை என்ன நடக்க போகுதுன்றது எங்களோட கையிலே இருக்காது, எங்களுக்கு தெரியாது, எதிர்ப்பு கூறக்கூட முடியாது. ஸ்வட் அனலைசிஸிலே அந்த கிளைமேட் மற்றும் கண்ட்ரி சிச்சுவேஷன் சொல்லப்படுறது இங்கே பெரிய அளவில் பாதிக்கும். இப்போ ஒரு பங்கொன்றை நாங்கள் வேண்டுகிறோம், ஒரு முதலீட்டாளர்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம், ஒரு 5 நாள் 6 நாள் வைத்திருக்கிறோம்.
அதுக்கு பிறகு பார்த்தால் ஏதாவது ஒரு அரசியல் ரீதியான ஒரு குழப்பம் உண்டு வந்துவிடும். உடனடியாக அது உலகம் விழுந்துவிடும். திருப்பி கொஞ்சம் ஒரு 6 மாதம் கழித்து திருப்பி வேண்டுவோம். திருப்பி பார்த்தா சர்வதேச ரீதியாக ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துவிடும். திருப்பி விழுந்துவிடும். எங்கள் நாட்டிலே ஜனாதிபதி மாறினால் என்ன, ஒரு அமைச்சர் மாறினால் என்ன, அல்லது ஒரு கொள்கையிலே மாற்றம் ஏற்பட்டால் என்ன, எல்லாத்துக்கும் பங்குச்சந்தை சரிந்துவிடும். விழுந்து 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 போகும். அப்பொழுது எங்கள் முதலீட்டாளர்கள், எங்களை நம்பி முதலீட்டவர்கள் நட்டப்படுகிறார்களே என்ற ஒரு ஏக்கம் மனதுக்குள்ளே இருக்கும். மிக கஷ்டமாக இருக்கும். அந்த ஒரு தாக்கம், அதாவது நாங்கள் உள்ள சுத்தியோடு முதலீட்டாளர்களுக்கு ஆலோசனை வழங்குகின்ற பொழுது, அவர்களும் எங்களை முழுமையாக நம்பி வருகின்ற பொழுது, நம்பிக்கைக்கு பாத்திரமா நாங்கள் தொழில்பட்டாலும், அவர்களுக்கு தேவையான அந்த ஆப்ஜெக்டிவ் இலக்கை அடைய முடியாமல் போகிறது, நட்டம் வருகிறது என்று வருகின்ற பொழுது, எங்களுக்கு அதை தாங்க முடியாது. அது எங்களுக்கு ஒரு பெரிய மன அழுத்தத்தை எங்களுக்கு கொடுக்கும். அதனால தான் இந்த துறை சில வேளைகளிலே அதிக மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு துறையாகவும் இருக்கும். ஏனென்றால், உதாரணமா நீங்கள் கஜமுகன் எனக்கு தெரிந்தவர். ஒரு ரூ. 10,00,000 முதலீடு செய்கிறீர்கள். நல்ல பங்குகளைத்தான் நான் வேண்டியிருக்கிறேன். இன்னொரு என்ன காரணங்கள் காரணமாக பங்குச் சந்தையில சரிந்து விழுகிறது. அதனுடைய முதலீட்டினுடைய தொகை 5,00,000 வருகிறது. உங்களுக்கோ இப்பொழுது பணம் தேவை. 1 வருடம் ஆகிவிட்டது. பணம் தேவை. கொடுக்க முடியவில்லை. நட்டத்தெரியாது வித்துத்தா என்று சொல்லி நீங்கள் சொல்லுகின்ற பொழுது, ரூ. 10,00,000 போட்ட கஜமுகன் ரூ. 5,00,000 போகிறாரே என்றது கஜமுகனுக்கு மட்டும் கவலை அல்ல. எனக்கும் மாறா கவலையாக இருக்கும். அது ஒரு முதலீட்டு ஆலோசகருடைய உணர்வு. ஒரு வாடிக்கையாளர் எல்லோரும் எந்த நேரத்திலும் சந்தோஷமாக இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. இருந்ததும் குறைவு. சந்தோஷமாக இப்பொழுது கொஞ்ச காலமாக இருக்கிறார்கள். நீண்ட காலமாக இல்லை. அதெல்லாம் நாங்கள் சுமந்து கொண்டு போவோம். எங்களுடைய கஷ்டங்களுக்குள்ளே எங்களுடைய வாடிக்கையாளர்கள் கஷ்டமும் ஓடிக்கொண்டே இருக்கும். அப்ப இப்பேற்பட்ட ஒரு பங்கில் எதை நம்பி நீங்கள் முதலீட்டாளர்களை முதலீடு செய்ய வைக்கிறீர்கள்? அவர்களுக்கு இதன் மூலமாக இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன? பங்குச்சந்தையில் முதலீடு செய்வது என்பது கஜமுகன், அது ஒரு முதலீட்டு ஒரு முறை. இப்போ உதாரணமாக எங்களிடம் காசு இருந்தால் நிச்சயமாக நாங்கள் முதலீடு செய்வது வங்கியிலே கொண்டே முதலீடு செய்வோம். அதாவது ஃபிக்ஸ்ட் டிபாசிட்லேயே நாங்கள் வைப்போம். காசு வளரத்தான் வேணும். காசு தூங்காது. ஒரு நாளும் காசு தூங்காது. நீங்கள் திராணி கீழே வைத்திருந்தாலும் காசு பெருகாது. ஆகவே காசு பெருக்க வேண்டும். பெருக்கியே ஆக வேண்டும். அப்படி பெருக்க ஆகும் பொழுது இன்னொரு விடயமும் இருக்கு. என்னது? பெருக்காமல் விட்டால் முகப்பெருமானமும் குறைந்து கொண்டே போவோம் எங்கள் நாட்டிலே. ஆகவே ஏதோ ஒரு வகையிலே நாங்கள் பெருக்கி ஆக வேணும். அப்போ நாங்கள் கொண்டே பேங்க்கில் கொண்டே வைப்போம். யார் பேங்க்கில் கொண்டு வைப்பார்கள் என்றால், முழுமையாக எனக்கு இந்த ரிஸ்கே எடுக்க விருப்பம் இல்லை. எனக்கு ஒரு 5% வட்டி வந்தாலும் பரவாயில்லை, 6% வட்டி வந்தாலும் பரவாயில்லை, முதல் பாதுகாப்பாக இருந்தால் சரி. இப்போ ரூ. 10,00,000 கொண்டு போகிறேன்னா ரூ. 10,00,000 திருப்பி வந்தாலே எனக்கு போதும் என்று சொல்கிற மனப்பாங்கு உள்ளவர்கள் தான் அந்த ரிஸ்க் அவர்ஸ். அவர்களுக்கு எந்த விதத்திலும் ரிஸ்க் எடுக்க விருப்பமே இல்லை. அவர்கள் செய்கின்ற முறை வங்கியிலே கொண்டே முதலீடு செய்வது. அதுக்கு அடுத்ததாக பார்த்தா சில வழியில் தங்கத்திலே கொண்டே முதலீடு செய்வார்கள். பல பேர் பாதுகாப்புக்காரங்களோட தங்கத்திலே முதலீடு செய்வார்கள். தங்கத்தினுடைய விலை நீண்ட காலமாக அதிகரித்து கொண்டு தான் போகிறது. அது உண்மையாகவே ஒன்றும் குறையவில்லை. நல்ல ஒரு முதலீடு தான் தங்கத்திலே முதலீடு செய்தால். அடுத்தது காணி கட்டிடம், வீடுகளிலே முதலீடு செய்வார்கள். ஆனால் இவையெல்லாம் மிகப்பெரிய பணமாக இருக்கும். வீடு பண்ணுறதா இருந்தால் கட்டாயம் ஒரு 30 மில்லியன், 40 மில்லியன், 10 மில்லியன் என்று குறைந்த பணங்கள், அந்த அளவு பணங்கள் இருக்க வேண்டும். அது எல்லாருக்கும் முடியாது. 5,00,000 காசு வைத்திருக்கவர் என்ன செய்ய முடியும்? தங்கம் பண்ணலாம். ஆனால் ஒரு காணி கட்டிடம் பண்ண முடியுமா? முடியாது. இந்த மாதிரி முறைகளிலே இறுதியாக வருகின்ற ஒரு முறைதான் பங்குச்சந்தையிலே முதலீடு செய்வது. அங்கே ஒரு கேள்வி. இப்போ ஒரு என்ன வெடிலா செடி, சந்தன செடி, வேறு வேறு அமைப்புகள், இப்படி பல வகையான புதிய இந்த உங்களுக்கு வளரும் என்ற முதலீட்டு விஷயங்கள் எல்லாம் இருக்கு. இதுலேயும் நம்பி மக்கள் போட்டுக்கொண்டு தான் இருக்கிறார்கள். கேள்வி அதான். அதையும் தாண்டி இந்த பங்குச்சந்தையில் போகிறதுல நன்மை இருக்கு. அதை சொல்ல வருகிறேன். அது மிகப்பெரிய நன்மை இருக்கு. ஒரு முதலீட்டிலே என்ன வகையிலே நன்மை வரும் என்பது தெரியாமல் நாங்கள் இருக்கக்கூடாது. தெரிந்து கொண்டு அது எனக்கு தேவையில்லை என்பது 2வது பட்சம். ஏன் தெரிய வேணும் என்று சொன்னால், எங்கள் நாட்டில் நிகழ்காலத்தை, இப்போ இருக்கிற நிகழ்காலத்தை எடுத்தால், வங்கியிலே நீங்கள் 6% ஃபிக்ஸ்ட் டிபாசிட் போட்டால் உங்களுக்கு எந்த விதத்தில் அது காணும். 30% வட்டி வந்தது 2 வருடங்களுக்கு முதலே. நாட்டு பிரச்சனை வருகின்ற பொழுது அந்த நேரத்தில் எங்கள் நாட்டினுடைய இன்ஃப்ளேஷன் கிட்டத்தட்ட 70% இருந்தது. அது 30% வட்டி வந்தது, பரவாயில்லை. 30% வட்டி வந்தது, 24% வட்டி, 20% வட்டி, 15% வட்டி, 10% வட்டி, இப்பொழுது 7%, 8% வட்டி. அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. உங்களாலும் எனக்கு தெரியாது. அந்த வட்டியை வச்சுக்கொண்டு உங்களால் ஒன்றும் செய்யவும் முடியாது. ஆகவே அந்த வங்கியிலே முதலீடு செய்வது என்பது எனக்கு இப்பொழுது கொஞ்சம் பிடிக்கவில்லை. அதில் இன்னும் ஒரு விடயம் இருக்குது. டேக்ஸ் இருக்கிறது. வித்ஹோல்டிங் டேக்ஸ் 10%. இப்பொழுது கட்டாயமாக வருகின்ற வட்டியிலே 10% வித்ஹோல்டிங் டேக்ஸாக எடுத்து விடுவார்கள். அது ஒன்று. 2வது, இன்கம் டேக்ஸிலே இந்த வட்டி வருமானத்தை நாங்கள் காட்ட வேண்டும்.
இன்கம் டேக்ஸ் 6, 12, 18, 24, 30, 36 போகிறது. ஒரு 3,00,000 ரூபாவுக்கு மேல் அண்ணளவாக 3,50,000 நினைக்கிறேன் மேல் வருமானம் உழைக்கின்ற ஒரு நபர் பொதுவாக பல நடுத்தர குடும்பத்தினர் அதுக்குள்ள வருவார்கள். அதுக்கு மேல் வருகின்ற ஒவ்வொரு தொகைக்கும் 36% டேக்ஸ். அதுவும் குறிப்பாக சொல்ல வேண்டும் ராகேஷ், இப்போ ஏற்கனவே நாங்கள் ஒரு தொழில் செய்து கொண்டிருந்தால் அதிலிருந்து வரக்கூடிய சம்பள வருமானத்தோடு இதர வருமானங்களும் சேர்த்து மொத்தமாகத்தான் இங்கே நாங்கள் இந்த இன்கம் டேக்ஸை நாங்கள் கொடுக்கிறோம், வருமான வரியை கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆகவே 36% டேக்ஸ்ன்றது கஜமோகன். இப்போ உங்களுக்கு உங்களுடைய சம்பளம் 3,50,000. நீங்கள் வங்கியில் வெப்பு செய்திருக்கிறீர்கள். உங்களுக்கு மாதத்துக்கு உங்களுக்கு ஒரு 50,000 ரூபா வட்டி வருமானம் வருகிறது. இந்த 50,000 ரூபாவுக்கு 36% வரி கட்ட வேண்டும். ஆகவே உண்மையாக பார்த்தால் இஃபெக்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட் வங்கியிலே நீங்கள் 7% அல்ல, அது ஒரு கிட்டத்தட்ட 4,5% இருக்கும் நீங்கள் கணக்கு பார்த்தால். அவை 4,5% ஒரு 5% எனக்கு தேவையா என்ற ஒரு கேள்வி 3,50,000 ரூபாய்க்கு மேல் உழைக்கிற ஒவ்வொருத்தனுக்கும் ஏற்படும். ஏன்னா 36% டேக்ஸ் பே பண்ணினா 4% இஃபெக்டிவாக 4 to 5% நினைக்கிறேன். 5% இஸ் பேசிக்கலி ஒன்றுமே இல்லை. ஆகவே அதனால் எல்லோருமே வரி இல்லாத டேக்ஸ் இல்லாத நான் உழைக்கிற காசு முழுக்க எனக்கே வருகிற மாதிரி எந்த துறை என்று கேட்டால் அது பங்குச்சந்தை தான். பங்குச்சந்தையிலே உலகத்திலேயே நான் நினைக்கிறேன் விரல் விட்டு ஒரு 2 or 3 நாடுகளில் மட்டும்தான் கேபிட்டல் கெயின்ஸுக்கு டேக்ஸ் இல்லை. மூலதன ஆதாயத்துக்கு மூலதன லாபத்துக்கு கேபிட்டல் கெயின்ஸுக்கு டேக்ஸ் இல்லை. ஆகவே நீங்கள் உழைக்கிற காசெல்லாம் வரி விலக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் ஒரு 10 லட்சம் ரூபா பங்குச்சந்தையிலே போடுகிறீர்கள், உங்களுக்கு ஒரு 15 லட்சம் ரூபா லாபம், 15 லட்சம் ரூபா வருகிறது, 5 லட்சம் ரூபா லாபம். அந்த 5 லட்சம் ரூபாய்க்கு எந்த விதத்திலும் வரி இல்லை. அப்போ இந்த ஒரு 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 கவர்ச்சியை வேறு எந்த ஒரு முதலீடும் கொடுக்காது. நீங்கள் ஒரு காணியை வேண்டி விற்றாலோ வீட்டை வேண்டி விற்றாலோ வருகின்ற லாபத்துக்கு நீங்கள் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் 10%, 15% கட்டியே ஆக வேண்டும். ஆனால் இங்கு எந்த விதத்திலும் வரி இல்லை. இரண்டாவது, கடந்த ஒரு வருடத்திலே பங்குச்சந்தை கிட்டத்தட்ட 100% மேல் அதிகரித்து விட்டது. ஆகவே ஒரு பக்கத்திலே ஒரு முதலீட்டு ஆதாயம் பயங்கரமாக அதிகமாக கொடுக்கின்ற ஒரு முறை இருக்கின்ற பொழுது நான் அதை தெரியாமல் இருக்கக்கூடாதே, கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து அது எனக்கு விருப்பம் இல்லை, பிடிக்கவில்லை என்று விலகுவது வேறு. தெரிந்து கொள்ள முயற்சி எடுப்பது தான் மிக முக்கியமான விடயம். எங்கள் தமிழ் மக்கள் பல பேர் இதை தெரியாமலே வச்சிருக்கிறார்கள். அதுக்கு அவர்கள் சொல்லுகின்ற காரணம், இது கொஞ்சம் கஷ்டமான விடயம், இது இயலாத விடயம், இதுக்கு கணக்கியல் தெரிந்திருக்க வேணும், அக்கவுண்டிங் தெரிந்திருக்க வேணும். அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் என்பது போல் ஒரு முதலீட்டுக்குள்ளே ஆரம்பித்தால் அதிலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டுலாம். அப்படித்தான் இந்த பங்குச்சந்தை. நீங்கள் முதலாவதாக ஒரு சின்ன விலைக்கு, அதாவது 1 லட்சம் ரூபா கொடுத்து பங்குகளை வேண்டுங்கள். அதிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். கற்றுக்கொள்ள இந்த ஒரு புதிய முதலீட்டு முறை உங்களுக்கு இலகுபடுத்தப்பட்ட முறையாக மாறும். அப்படித்தான் இந்த பங்குச்சந்தை இந்த இடத்துக்குள்ளே வருகிறது. மற்ற முதலீடுகளோடு ஒப்பிடுகின்ற பொழுது பங்குச்சந்தை ஏன் இப்பொழுது நிகழ்காலத்திலே எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு முறை என்று கேட்டால் அதுக்கு காரணம் டேக்ஸ் இல்லை. இப்போது ராகேஷ் அவர்கள் கூறிய விடையை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் ஊகிப்பீர்கள், எப்படி இந்த பங்குச்சந்தைக்கு மட்டும் டேக்ஸ் இல்லை, மிச்சம் எல்லாத்துக்கும் டேக்ஸ், அது அண்டு அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நானுடைய பெரும் பார்வையை நீங்கள் எடுத்துக்கொண்டால், பொருளாதாரத்தை சுழற்சி அடைய செய்வதாக இருந்தால் எப்போதும் மக்களிடையே பணம் கையிருப்பில் இருப்பதனால் நிகழாது. கையிருப்பில் இருப்பது இவ்வளவு தூரம் ஒரு வியாபாரத்துக்கோ வேறு செயற்பாடுகளுக்கோ போட்டு முதலீட்டு முறையிலான சுழற்சியை கொண்டு வருவதன் மூலமாகத்தான் அந்த முதலீட்டின் அல்லது அந்த வருவாயினுடைய அளவை பெருப்பிக்கலாம். அப்போதுதான் நாட்டினுடைய வருமானம், மொத்த தேசிய வருமானம் அதிகரிக்கின்ற ஒரு அமைப்பு வரும். அதை ஊக்குவிப்பதற்கான ஒரு முறையாகத்தான் இந்த செயற்பாடு இருக்கிறது. ஏனென்றால் இங்கே கூறுகின்ற நிரற்படுத்தப்பட்ட நிறுவனங்கள் அத்தனையும் குறிப்பாக ஒவ்வொரு ஒரு பங்கினுடைய முகப்பெருமானம் அதிகரித்து கொண்டு வருவதற்கு மூல காரணம் அந்த நிறுவனத்தினுடைய செயற்திறன். அப்போ நிறுவனத்தினுடைய செயற்திறன் எங்கே தங்கியிருக்கிறது என்றால் புதிய முதலீடு, கவர்ச்சிகரமாக மக்களை அதனை வாங்க வைப்பது, இப்படியான ஒரு பெரும் முறை ஒன்று இருக்கிறது. இந்த பெரும் முறையினுடைய சுழற்சியிலே தான் நாடு வளர்ச்சி அடையும். எனவே நாடு பொருளாதாரத்திலே வளர்ச்சி அடைந்து நாட்டினுடைய சுபீட்சம் வர வேண்டும் என்றாலும் கூட இப்படியான முதலீடு அல்லது புதிய தொழில் இந்த மாதிரியான ஊக்குவிப்புக்கு செல்ல வேண்டும். வரி விதிக்கப்பட மாட்டாது. வரி விதித்தால் இந்த கவர்ச்சிக்கு, இது குறிப்பாக இந்த விடயங்களுக்கு மக்கள் செல்ல மாட்டார்கள். இதுக்கு இன்னும் ஒரு காரணமும் இருக்கிறது திரு கஜமோகன் அவர்களே. கட்டாயம் ஏன் இலங்கையிலே ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு
டாக்ஸ் இல்லை என்று சொல்லுகிறார்கள். அதுக்கு உண்மையான ஒரு காரணம் இருக்கிறது. இன்னும் ஒரு காரணம் நீங்க சொன்னது தான் முக்கியமான காரணம். இன்னும் ஒரு காரணம் இருக்கிறது. எதிர்காலத்திலே அவர்கள் கட்டாயம் டாக்ஸ் கொண்டு வரதுக்கான வாய்ப்பும் இருக்கிறது. அதை ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால், எங்களுடைய நாட்டினுடைய பங்குச் சந்தை 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிந்ததன் பிறகு எவ்வளவோ வளர்ச்சி அடைந்திருக்க வேண்டும். பங்குச் சந்தை மட்டுமல்ல, எங்கள் நாடே வளர்ச்சி அடைந்திருக்க வேண்டும். நாடு வளர்ச்சி அடையவே இல்லை. ஒரு சின்ன உதாரணம் சொல்லுகிறேன், மக்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. 2010லிருந்து 2020ஆம் ஆண்டு வரை இந்தியாவினுடைய பங்குச் சந்தையை எடுத்தால், ஒரு வருடத்துக்கு இந்தியாவுடைய பங்குச் சந்தை சராசரியாக 20% வளர்ச்சி அடையும். ம். 20% ஈச் அண்ட் எவ்ரி இயர் அதனுடைய பங்குச் சந்தையினுடைய இண்டெக்ஸிலே ஒரு வளர்ச்சி இருக்கிறது. எனக்கு தெரிந்து நான் நினைக்கிறேன் 10,000ஆக இருந்த சென்செக்ஸ் 20,000ஆக மாறியது ஒரு 5 வருடத்திலே. சரியான காலப்பகுதி சொல்லுகிறோனோ தெரியவில்லை. ஆனால் எனக்கு தெரிந்த ஒரு உண்மையான விடயம், ஒவ்வொரு வருடமும் 20% அதிகரிக்கும். ஆகவே அது என்ன காரணம் என்றால், அந்த பங்குச் சந்தையில முதலீடு செய்திருந்தால் குறைந்தது 20% லாபம் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல பங்குலே முதலீடு செய்திருந்தீங்களா இருந்தால், எல்லா பங்குன்னு சொல்ல முடியாது, எல்லா பங்குலே. ஆனால் எங்கள் இந்தியாவை பொறுத்தமட்டில் பல பங்குகள் நல்ல பங்குகளாக இருந்தன. சொல்ல வேணும். எங்கள் நாட்டிலே சாபக்கேடு என்னென்றால், கடந்த 10 வருடத்திலே ஒவ்வொரு வருடமும் 2% தான் அதிகரித்திருக்கிறது. ஆகவே இங்கு ஒரு பங்குச்சந்தை இருந்ததான்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இல்லவே இல்லை. என்னை கேட்டால் பங்குச்சந்தையிலே சந்தை என்றால் எத்தனையோ லட்சக்கணக்கிலே பயர்ஸ் இருக்க வேண்டும், செல்லர்ஸ் இருக்க வேண்டும். அங்குதான் ஒரு உண்மையான ஒரு விலை தீர்மானம் இடம்பெறுகின்ற ஒரு செயற்பாடு. இங்கு பயர்ஸும் இல்லை, செல்லர்ஸும் இல்லை, இந்த துறைக்குள் ஆக்கள் வரவும் இல்லை. இவ்வளவு வந்தவர்களெல்லாம் பல பேர் நட்டப்பட்டு போகிறார்கள். இந்த இடத்திலே நீங்கள் டாக்ஸை விதித்தால் இருக்கிற கொஞ்சம் பேராச்சும் வருவானா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஒரு பங்குச்சந்தையிலே 2010லிருந்து ஒரு 16ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே விற்பனை புரள்வு டேர்ன் ஓவர் கிட்டத்தட்ட 200 மில்லியன்லேருந்து ஒரு 500-600 மில்லியன் தான் இருக்கும். 200 மில்லியன் தான் 500-600 மில்லியன், இவ்வளவுதான். இப்போ ஒரு முதலீட்டாளனுடைய முதலீட்டு தொகையே அந்த தொகையாக இருக்கிறது. இப்போ சர்வசாதாரணமாக 8 பில்லியனிலிருந்து 10 பில்லியன் ஒரு நாளைக்கான முதலீடு. இப்போதான் சந்தை என்பது இங்கு உருவாக்கப்படுகிறது. 35,000 36,000 ஆக்டிவ் ட்ரேடர்ஸ் என்றால் ஒரு மாதத்துக்கு ஒரு முறையாவது பங்குகளை வேண்டி விற்பவர்கள் ஆக்டிவ் ட்ரேடர்ஸ் இப்பொழுது இருக்கிறார்கள். இது ஒரு 10 வருடத்துக்கு முதல் 25,000 தான் இருந்தது. 10,000 பேர் குறைவு. நீங்கள் சொல்லும்போது தான் ஊகக்கூடிய இருந்தது. விரல் விட்டு எண்ணக்கூடிய பெயர்கள் மாத்திரம்தான் அந்த காலத்தில் இருந்தது. அவர்களே அதை தக்க வைப்பதற்கான காரணம் அவர்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட், அதாவது தங்களுடைய பெயர் அதில் பொறிக்கப்பட வேண்டும், ஒரே காரணம் தான். அங்கே வருமானம் என்பதல்ல. ஆகவே அவர்களை எல்லாவரையும் ஊக்குவித்து இதை கொண்டு வர வேண்டும் என்றுதான் இந்த வரி விதிப்பு செய்யவில்லை இல்லை. ஆனால் இப்பொழுது பார்த்தீங்கன்றால் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. இது வரக்கூடாதுன்றதுதான் விருப்பம். ஏனென்றால் இந்த துறையிலே நான் இருக்கிறேன். ஆகவே வரி விலக்களிக்கப்படுகின்ற பொழுதுதான் இந்த துறைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கவர்ச்சி இருக்கிறது. ஏன் இப்பொழுது யாரை கேட்டாலும் பங்குச்சந்தைக்குள் தான் கலைக்கிறார்கள். ஏனென்றால் எல்லாருமே இதுக்குள் வருகிறார்கள். காரணம், இங்கே வரி இல்லை என்பது மிகப்பெரிய ஒரு கவர்ச்சி. ஆனால் எல்லோரும் சம்பாதிக்க எனக்கு தெரிந்து ஒரு 10 லட்சம் ரூபா போட்டு ஒரு இடத்துக்கு முதல்ல இப்போ 20 லட்சம் ரூபா வைத்திருக்கிறார். நோகாமல், உழைக்காமல், உடல் உழைப்பு ஒன்றும் இல்லாமல் முதலீடை மட்டும் செய்து எடுத்திருக்கிறார். ஆகவே இதை பார்க்கின்ற மற்றவர்களுக்கு, பங்குச்சந்தை இல்லாதவர்களுக்கு, என்னடா இது சும்மா இருந்து லாபம் உழைக்கிறாங்களே என்ற ஒரு எண்ணம் வரும். ஆகவே இது அதிகமாக பேசப்பட பல பேர் நேற்று சும்மா சர்வசாதாரண காரிலே வந்தவர்கள்லாம் இப்பொழுது பென்ஸ் காரிலே வருகிறார்கள் என்பவர்கள், சர்வசாதாரணமாக சைக்கிளிலே வந்தவர்கள்லாம் பெரிய கார் வேண்டுகிறார்கள் சொல்லுகிறார்கள். இப்படிலாம் வர இலவசமாக மிக அதாவது எந்த விதத்திலும் உழைப்பை கொடுக்காத துறையிலே இவ்வளவு பெரிய லாபம் வருகிறது என்றால் இந்த இடத்துக்கு வரியை விதித்து விடுவோம் என்று அரசாங்கம் எதிர்காலத்திலே சிந்திக்கவும் கூட. ஏன்னால் ஒரு வருடம் செல்வம் அதிகமாக சேர்ந்திருக்கிறது. இப்ப பார்த்தால் கடந்த ஒரு வருடத்திலே முறை இருப்பதனால் அதை கையாளலாம். ஏன்னா இந்த கடந்த வருடத்திலே செல்வம் சேர்ந்தது, எல்லோரிடம் செல்வம் சேர்ந்து விட்டது. அவ்வளவு காசு பங்குச்சந்தையிலே. பங்குச்சந்தையினுடைய வேல்யூ 3 ட்ரில்லியனிலிருந்து ஒரு வருடத்திலே 6 ட்ரில்லியனாக அதிகரித்தது. ஒரு வருடத்திலே 100% சடுதி அதிகரிப்பு. ஒரு இது அதிகம் சொல்றதை விட 3 ட்ரில்லியனிலிருந்து இன்னொரு 3 ட்ரில்லியன் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றால் 3000 பில்லியனிலிருந்து இன்னொரு 3000 பில்லியன் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த 3000 பில்லியன் யாரிடம் போயிருக்கிறது என்று கேட்டால் கிட்டத்தட்ட 2,50,000 முதலீட்டாளர்கள் மட்டும்தான் போயிருக்கிறது. 2,50,000 அவர்களிடம் தான் போர்ட்ஃபோலியோ இருக்கிறது எங்கள் நாட்டிலே. 2,50,000 மக்களிடம் 3000 பில்லியன் சேர்ந்து இருக்கிறது என்றால் இது ஒரு ஆரோக்கியமான ஒரு நாட்டுக்கான வளர்ச்சியா? இல்லை. ஏனென்றால் ஒரு சில ஆட்களிடம் மட்டும்தான் செல்வம் சேகரிச்சிருக்கிறது, எல்லோருடன் செல்லவில்லை. அதனால் பங்குச்சந்தையை விரிவுபடுத்து
எல்லோரிடமும் கொண்டு செல். நீங்கள் இப்பொழுது இந்த இந்த நேர்காணல் மூலமாகவும் சமூகத்துக்கு சொல்ல வருவது, பங்குச்சந்தை எல்லாரிடமும் செல்ல வேண்டும். இந்த 2,50,000 பேரிடம் இருக்கக்கூடிய அந்த சொத்துக்கள் கிட்டத்தட்ட ஒரு 15,00,000 மக்களுக்கு சென்றடைய வேண்டும். அப்பொழுதுதான் இது ஒரு பங்குச்சந்தையினுடைய ஒரு வளர்ச்சி, நாட்டினுடைய வளர்ச்சி. குறைந்தது 21 லட்சத்துக்கு சென்றால்தான் குறைந்தது 10% இலங்கை மக்களுக்கு சென்றதாக வரும். கட்டாயமா. 2.22 மில்லியன் எனும் போது குறைந்தது நாங்கள் 2,10,000 22 பில்லியன் எனும் போது 2 பில்லியன், அதாவது 20 லட்சம் 22 லட்சம் மக்களுக்கு சென்றால்தான் குறைந்தபட்சம் அதன் சாதனை. இந்த இடத்திலே இந்த ஒரு புள்ளி விவரத்தை நான் சொல்லுகிறேன் திரு கஜமோகன் அவர்களே. இந்தியாவிலே சனத்தொகை 1.5 பில்லியன். அதிலே அண்ணளவாக அதிலே பங்குச்சந்தையிலே முதலீடு செய்தவர்களுடைய எண்ணிக்கை 112 மில்லியன். அது கிட்டத்தட்ட 8% அவருடைய சனத்தொகையிலே. அதிலும் ஆக்டிவ் ட்ரேடர்ஸ் ஒவ்வொரு மாதத்தில் ஒரு காலாவது வேண்டி விற்று ஆக்டிவ் ட்ரேடர்ஸ் இருப்பது கிட்டத்தட்ட 62 மில்லியன். அது 4%. 4% ஆக்டிவ் ட்ரேடர்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்தியாவிலே. எங்கள் நாட்டில் எவ்வளவு தெரியுமா? ஆக்டிவ் ட்ரேடர்ஸ் 35,000 பேர். 21 மில்லியனுக்கு 21 மில்லியனுக்கு 35,000 0.16%. இதிலே தமிழாக்கள் மிக குறைவு, மிக 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 குறைவு. ஆகவே எவ்வளவு பெரிய வெற்றிடம் உள்நாட்டுக்குள்ளேயே இருக்குது இந்த பங்குச்சந்தை வளர்ச்சி அடைவதற்கு. நான் எனக்கு இந்த அவேர்னஸ் இந்த உருவாகும் பங்குச்சந்தை சார்ந்த விழிப்புணர்வு குறைவு நீங்கள் கூறும்போது தான் ஞாபகம் வந்தது. லக்கி பாஸ்கரோட படமே பங்குச்சந்தை சார்ந்து வந்து விட்டு இங்கே நாங்கள் அதை பற்றி பேசுவதே குறிப்பிடுவோம். பத்திரிகையில் பெரிதாக அதை பற்றி விடயங்களில் ஊடகங்களை அதுக்கென்று ஒதுக்குவது குறைவாக இருக்கிறது. ஆகவே இவை பற்றி மிகப்பெரும் விழிப்புணர்வு மக்களுக்கு செல்லும்போது தான் இவை அனைத்தும் செல்லும். இதை விட இன்னும் ஒன்று நாங்கள் குறிப்பிட மறந்து விட்டோம். நான் இப்போ இந்த நினைவில் சொல்கிறேன், சரியா பிள்ளையா தெரியல. இப்போ நீங்கள் சொன்னது 3 ட்ரில்லியன் 6 ட்ரில்லியன் ஆகிருக்குன்னு சொன்னால் அதாவது 3000 பில்லியன்ஸ் 3000 மில்லியன்ஸ் 3000 மில்லியன்ஸ் பில்லியன்ஸ் 3000 பில்லியன் உண்மை சொல்ல போனால் இப்பொழுது 7 ட்ரில்லியனுக்கு நாங்கள் வந்து விட்டோம். நான் இப்போ உதாரணத்துக்காக 3 ட்ரில்லியன் 6 ட்ரில்லியன் சொன்னேன். 3.5 ட்ரில்லியன் 7 ட்ரில்லியன் நாங்கள் வந்து விட்டோம். அப்படி என்றால் 3500 பில்லியன் எங்கே செல்கிறது? ஏலவே இருந்த வியாபாரத்தினுடைய பங்கு முகப்பெருமானத்தினுடைய வளர்ச்சி. அப்படி எனும்போது அந்த நிறுவனம் இங்கே மக்கள் மத்தியில் இருக்கிற தொகையை எடுத்துக்கொண்டால குறைந்தபட்சம் 2 மடங்கு வளர்ந்துருக்கிறது. இதை நாங்கள் புரிஞ்சு கொள்வோம். உண்மை. அப்படி 2 மடங்கு ஒரு நிறுவனம் 2 மடங்கு வளர்ச்சி என்றால் அந்த நிறுவனத்தின் உற்பத்தியில் இருக்கக்கூடிய முதலீடுகள் எவ்வளவு, அதன் வியாபாரம் எவ்வளவு, அதை நவீனமயப்படுத்துவதற்கு கொண்டு வர தொழில்நுட்பம் அளவு, அதனால் கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் எவ்வளவு, இதை பற்றி நாங்கள் பேசுவதில்லை. அப்ப இதையும் உருவாக்குகிற ஒரு மைய கருவாகத்தான் அதை இயங்கிக் கொண்டிருக்கிறது. இங்கே 2 விடயங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். ஒரு பக்கம் தனிப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு கிடைக்கக்கூடிய பெரும் நன்மைகள், இன்னொன்று இந்த பங்குச்சந்தையின் வளர்ச்சியினூடாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருளாதாரத்துக்கு பொதுவாக கிடைக்கக்கூடிய விஷயங்களையும் நாங்கள் பார்க்கத்தான் போதும். இல்லை உண்மை. அதாவது பொருளாதாரத்துக்கு தேவையான முக்கியமான விடயம் என்று சொல்லுகின்ற பொழுது கஜமோகன், சில வழிகளிலே வங்கித்துறையில் தான் தங்களுடைய முதலீட்டை பெருக்குகிற ஒரு முறையாக எங்களுடைய சமூகம் பார்த்து கொண்டிருந்தது. இப்போ அதிலிருந்து வங்கி என்ன செய்யும் என்றால், உங்களுடைய காசை எடுத்து கொண்டு போய் உங்களுக்கே தெரியாது எந்த துறையிலே அவன் காசை கொடுக்குறான். உங்களுக்கு தெரியுமா, கஜமோகன் போட்ட 20 லட்சம் ரூபா வச்ச காசு அது ஐடி இண்டஸ்ட்ரிக்கு போயிருக்கிறா, இல்லாட்டி மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு போயிருக்கு, எதுக்கு போனேன்னு தெரியாது. ஆனால் பங்குச்சந்தையில் நாங்கள் வருகின்ற பொழுது நாங்கள் ஒரு பங்கை வேண்டினால் எந்த துறையில் இருக்கக்கூடிய பங்கில் நாங்கள் முதலீடு செய்கிறோம் என்று எங்களுக்கே தெரியும். ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ளேயா, இல்லாட்டி மேனுஃபேக்சரிங் கம்பெனியா, சர்வீஸா, பேங்கிங் செக்டரா, எதுக்குள்ளே நாங்கள் அந்த காசை கொடுக்குறோம் என்று எங்களுக்கு தெரியும். ஆனால் வங்கிக்கு நாங்கள் கொடுக்கும் பொழுது வங்கி அந்த காசை வைத்துக்கொண்டு எப்படி அது பெருக்குறதுன்னு எங்களுக்கு தெரியாது. சில நேரங்களிலே உங்களுடைய முதலீட்டை நீங்களே முகாமைப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இங்கே இருக்கிறது. இப்போ பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்களுக்கு இந்த நாங்கள் கண்டு கொண்டிருப்பது பங்குச்சந்தை முதலீட்டு ஆலோசகர் திரு ராகேஷ் சர்மா அவர்கள், கேபிட்டல் ட்ரஸ்ட் நிறுவனத்தினுடைய பணிப்பாளர். ஆகவே நாங்கள் பங்குச்சந்தை முதலீடு பற்றி பேசி கொண்டிருக்கோம். இப்போ ஒரு நல்ல ஒரு புள்ளியில் இருந்துட்டோம். அதாவது நாங்கள் முதலீடு செய்தால் அது எங்கு செல்கின்றது எங்களுக்கு தெரியும். இப்போ நான் ஒரு முதலீட்டு ஆலோசகராக இலங்கையிலே எந்த துறை சார்ந்த பங்குகள் கூடுதலாக வருமானங்களை பெற்றுத்தார் உங்களால் கூற முடியும்? எவை? அதுக்கும் புள்ளி விவரத்தோடு சொன்னால்தான் சமூகம் விளையும் கொள்ளும் கஜமோகன். 2024ஆம் ஆண்டு நான் நினைக்கிறேன் ஜூன் மாதம் எங்கள் நாட்டினுடைய, அதாவது 284 பங்குகள் இருக்கிறது எங்கள் நாட்டிலே, அதாவது கொழும்பு பங்குச்சந்தையிலே. அந்த பங்குகள் எல்லா இந்த கம்பெனிலாம் சேர்ந்து வெளியிடுகின்ற லாபம்
கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன், சரியாக இருந்தால் நான் நினைக்கிறேன் 800 800 பில்லியன் ரூபா லாபத்தை கொடுத்திருந்தது எல்லா கம்பெனிகளும் சேர்த்து. ஆனால் நான் நினைக்கிறேன் இலக்கங்கள் பிழையாக இருக்கிறது. ஆனால் என்ன சொல்ல வருகிறேன் என்ற இலக்கத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நான் பிழையான தகவலை கொடுக்கக்கூடாது. சரியான தகவல் என்னென்னு சொன்னால், கடந்த வருடத்தோடு ஒப்பிடுகின்ற பொழுது கிட்டத்தட்ட 80% கம்பெனிகளுடைய லாபம் அதிகரித்திருக்கிறது. சரியா? இது முதலாவது விஷயம். லாபம் ஏன் பங்குச்சந்தை அதிகரிக்கிறதுனா லாபம் அதிகரித்திருக்கிறது. அதனால் அது அதிகரித்திருக்கிறது. இரண்டாவது விடயம், அந்த அதிகரிப்பிலே 50% செல்வாக்கு செலுத்துவது வங்கித்துறை, பேங்கிங் செக்டர். அப்போ எந்த துறை முதலீட்டுக்கு நல்லாக இருக்கும் என்று நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்கள். அதுக்கு இந்த லாபத்தை வச்சுக்கொண்டு நான் சொல்கிறேன், லாபம் அதிகரித்திருக்கிறது 80%. கடந்த ஒரு வருடத்தோடு ஒப்பிடும்போது இன்னொரு வருடத்துக்கு 80% அதிகரித்திருக்கிறது. அதிலே மிக முக்கியமான கண்ட்ரிபியூஷன் 50% வங்கித்துறை. ஆகவே வங்கித்துறை அதிகமாக முதலீடு செய்யக்கூடிய துறையாக இருக்கிறது. மறைமுகமாக இப்போ நான் வங்கியை புறக்கணித்து பேசவில்லை. இப்போது ஒருவர் செய்யக்கூடிய வேலையை 1000 பேரிடமிருந்து முதலீடாக வங்கி எடுத்து அதற்கு ஒரு குறிப்பிட்ட தொகை அவர்களுக்கு வர போன கொடுத்து விட்டு வங்கி அந்த தொகையை வைத்து இங்கே பங்குச்சந்தையில பெரு வருவாய் எடுத்து கொண்டிருக்கிறது. அப்படியும் சொல்லலாம். வங்கி இதிலே வருவாய் எடுக்கணும்னு சொல்ல முடியாது. என்றால் அந்த பங்கை தான் மக்கள் வாங்குகிறாரு. அதுக்கு வங்கியினுடைய பங்கை வேண்டுகின்ற பொழுது அது வங்கிக்கு போய் சேராது. அது வங்கிக்கு முதலீட்டாளர்கள் தான் போய் முதலீட்டாளர் தான் போகும். வங்கிக்கும் பங்குச்சந்தை செயற்பாட்டில் வர செயற்பாட்டுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் வங்கி என்ன செய்கிறது என்று சொன்னால், எங்கள் நாட்டில் ஒரு நாடு சுபிட்சமாக வளர வேண்டுமாக இருந்தால் வங்கித்துறை சிறப்பாக இருக்க வேண்டும். இதை ஏன் நான் சொல்றேன், எங்களோட நாடு சுபிட்சமாக வளருது, அதனால தான் பங்குச்சந்தை ஏறுது. அதுக்கு உதாரணம், வங்கித்துறை லாபம் அதிகரிக்குது. வங்கித்துறை லாபம் எப்படி வரும் என்றால், வங்கித்துறை எப்பொழுது கடன் கொடுக்கிறதோ, எவ்வளவுக்கு கூடுதலாக கடன் கொடுக்குதோ அவ்வளோத்துக்கு கடன் வட்டியை லாபமாக பெறும். உங்கள்கிட்ட இருந்து நிதியான வைப்புகளாக வங்கி ஃபிக்ஸ்ட் டிபாசிட் எடுக்கும். அதுக்கு பிறகு உங்களுக்கு கடனை கொடுக்கும். உங்கள்கிட்டயே எடுக்கும் 7% உங்களுக்கே ஒரு 15% கடனை கொடுக்கும். கிட்டத்தட்ட 7% லாபம் உழைக்கும் வங்கி. இதுதான் லாபம். இந்த லாபம் இந்த கடந்த வருடத்தில் அதிகரித்திருக்கிறது என்றால் அதிகமாக கடன் கொடுத்திருக்கிறோம். எவ்வளோத்துக்கு நாங்கள் கடன் கொடுக்கிறோமோ அவ்வளோத்துக்கு நாட்டிலே பொருளாதார செயற்பாடுகள் அதிகரிக்கிறது, கைத்தொழில் செயற்பாடு அதிகரிக்க என்ன நடக்கும்? நாடு சுபிட்சம் பெறும், லாபம் வரும். பிடிவாதமாக பேசவில்லை ராகேஷ், மறைமுகம் மாறி கேட்கிறேன். இதே விஷயத்தை இப்போ நாங்கள் அந்த கடன் எடுத்து எங்களுக்கு தேவையான ஒரு சொத்துக்கு முதலிடுறோம். அப்படி இல்லாட்டி எங்களுடைய ஒரு வணிகத்துக்கு முதலிடுறோம், வர்த்தகத்துக்கு முதலிடுறோம், பிஸ்னஸுக்கு முதலிடுறோம், கடன் எடுத்து. உண்மையாகவே பங்குச்சந்தை சார்ந்த அறிவு மக்கள் மத்தியில் அதிகமாக இருந்தால் மக்கள் இலகுவாகவே இந்த பயணத்தை, அதாவது இந்த முதலீட்டின் மூலமாக கிடைக்கக்கூடிய வருவாயை புரிந்து கொள்ளலாம். ரிஸ்க் இருக்கு, வியாபாரத்தில் ரிஸ்க் இருக்கு தானே, எல்லாத்துலயும் இருக்கு. சொத்து வேண்டினாலும் ரிஸ்க் இருக்கு தானே, எல்லாத்துலயும் இருக்கு. ஆனா இதை சரியாக புரிந்து கொண்டால் அவர்களுக்கு சுபிட்சம் இருக்கிறது என்று நீங்க ஒரு முதலீட்டு ஆலோசனை சொல்லுவீர்களா? கட்டாயம் சொல்லுவேன். அப்படி என்றால் இந்த கடந்த காலகட்டத்திலே உங்களுக்கு நடந்த சுவாரஸ்யமான சம்பவம் கொஞ்சம் சிறுவரை சொல்லுங்கள் பார்வோம். சுவாரஸ்யம் என்றால் எதை பற்றி சொல்லுகிறேன்? எது என்ன, வெற்றியும் இருக்கிறது தோல்வியும் இருக்கிறது அல்லவா? இரண்டும் வாழ்க்கையில் 16 வருடங்களாக இந்த துறையிலே இருக்கிறேன்னு சொன்னேன். 10 வருடங்களாக சுவாரஸ்யமான தகவல் சொல்வதற்கு ஒன்றுமே எனக்கு இல்லை. சுவாரஸ்யம் என்ற சந்தோஷம் என்று தான் சொல்லிக் கொள்ளலாம். சுகமான பல சம்பவங்கள் தான் இடம்பெற்றிருக்கிறது. முதலீட்டாளர்கள் நட்டப்பட்டிருக்கிறார்கள். அப்ப நீங்க ஒரு கணம் கூட சிந்திக்க இல்லையா ராகேஷ்? அந்த 10 வருடங்கள்ல தவறான ஒரு நாட்டுல தவறான துறைக்குள்ள வந்துட்டேனே, நாங்க இதை மாறி வேற ஒரு நாட்டுக்கு போய் செஞ்சா நல்ல மாதிரி நீங்க யோசிச்சது இல்லையா? எத்தனையோ முறை யோசிச்சிருக்கோம். என்னுடைய அண்ணா கூட இதுக்குள்ள இருந்து நாட்டிலேருந்து வெளியே வா, இந்த நாடு யாரையும் வாழ வைக்கவில்லை. கடந்த ஒரு 15 பொருளாதாரம் சார்ந்த ஒரு துறைக்குள்ளே போன ஒருவரையும் வாழ வைக்கவில்லை. ஒரு பிஸ்னஸ் எடுத்தால் நியாயமான முறையில் செய்தவர்கள் வாழ்ந்திருக்கிறார்களா எனக்கு தெரியவில்லை. வேறு வழியில் பல பேர் வாழ்ந்திருக்கிறார்கள். பெரிய அளவில் நாடு வளர்ச்சி அடையவில்லை. கடந்த 10 வருடங்களில் வளர்ச்சி அடையவில்லை. ஆகவே அந்த துறைக்குள்ளே இருந்ததனால் எங்களுக்கு பெரிய வளர்ச்சி இல்லை. எங்களுடைய முதலீட்டாளர்கள் வருவார்கள், நட்டப்பட்டு போவார்கள். அவர்களை இப்பொழுது சில வழிகளில் திரும்பி பங்கத்தில் வந்திருக்கவே மாட்டார்கள். இப்போ பார்க்கும்பொழுது எங்களுக்கு கவலை. அப்படி பல சோக சம்பவங்கள் கடந்த 10 வருடங்கள் இருந்தது. 2020ஆம் ஆண்டு கோவிட் உலகத்துக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் பங்குச்சந்தை முதலீட்டாளர்களுக்கு ஒரு செகண்ட் இன்னிங்ஸை கொடுத்தது, வாய்ப்பை கொடுத்தது. ஏனென்றால் இந்த கோவிட் டைமில் எங்கள் நாட்டை சொல்கிறேன், எப்படி இந்த பங்குச்சந்தை கொஞ்சம் பிரபல்யமானது மக்கள் மத்தியில் என்றால்,
கோவிட் டைமில் ஒவ்வொரு முறையும் ஒரு பிரேக்கிங் நியூஸ் வரும். அது என்ன பிரேக்கிங் நியூஸ்னா, பங்குச்சந்தை 5 வீதம் சரிந்து விழுந்தது. பங்குச்சந்தை 10 வீதம் சரிந்து விழுந்தது. இப்படி ஒவ்வொரு முறையும் பிரேக்கிங் நியூஸ் வர 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 பங்குச்சந்தைய வீதியில போறவன் எல்லாரும் தெரிஞ்சு கொள்ள ஆரம்பிச்சான். அப்படித்தான் உண்மையா பங்குச்சந்தை பல பேருக்கு விழிப்புணர்ச்சிய குடுத்தது. பங்குச்சந்தை ஒன்று இருந்தா தான் அது சரிந்தது. ஒரு பிரேக்கிங் நியூஸா வருகிறது. அது என்ன பங்குச்சந்தை ஏன் பிரேக்கிங் நியூஸ் ஏன் இறங்குது என்று விசாரிக்க வருகின்ற பொழுது, ஒரு பங்கு இப்படி இருந்தது, இப்படி சரிஞ்சது, இப்படி என்று கதைக்க வருகின்ற பொழுது தகவல் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். தகவல் பெற்றுக்கொள்கின்ற பொழுது எப்பொழுதெல்லாம் சரிகிறதோ, அப்பொழுதுதான் ஒரு பங்குச்சந்தையில முதலீட்டாளர் வர வேண்டும். வர வேண்டும். அப்ப அந்த நேரத்திலே பல பேர் முதலீடு செய்வதற்கு வந்தார்கள். 2வது, எங்கள் நாட்டிலே அதை விட வேறு இன்னும் எந்த ஒன்று வேலை செய்வதற்கும் இன்னும் வாய்ப்பில்லை. ஒன்று இருந்தது. கூடுதலானவர்களுக்கு அரை அல்லது முழு மாத சம்பளம் கிடைத்ததுதான். ம். ஆனால் அவர்களுக்கான செலவு அதிகம் குறைந்தது. வெளியே சென்று செய்வதற்கு ஒன்றும் இல்லை. இல்லை. ஆகவே முதலீடு சார்ந்து யோசிப்பதற்கான நேரமும் கிடைத்தது. அதான் வீட்டிலேயே இருக்க வேண்டும். வீட்டிலே இருந்தால் கையிலே ஒரு லேப்டாப் இல்லாட்டி கம்ப்யூட்டர் இருந்தால், கம்ப்யூட்டர் மூலமாக செய்யக்கூடிய ஒரு தொழில் என்னென்றால் பங்குச்சந்தை. சும்மா இருந்து கொண்டு தொலைக்காட்சி பார்ப்பதை விட, கொஞ்சம் கம்ப்யூட்டர்ல இருந்து ஸ்டாக் மார்க்கெட்ட பற்றி தெரிஞ்சு கொள்ளுங்கள் என்று மனைவி சொல்லுவா. சும்மா இருந்து இந்த எவ்வளவு நேரம் தான் பார்த்துட்டு இருக்க போறீங்க என்று அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பல பேர் பங்குச்சந்தைக்குள்ளே வந்தார்கள். 2வது, வேறு பிஸ்னஸே செய்ய முடியாத சூழ்நிலை இருந்தது. டைல்ஸ் இறக்குமதி செய்பவர் இறக்குமதி செய்ய முடியாது. கார் இறக்குமதி செய்பவர் இறக்குமதி செய்ய முடியாது. ஆகவே நீங்கள் ஒரு கார் இம்போர்ட்டர். நீங்கள் ஒரு 5 பில்லியன் ரூபா பெறுமதியான கார் இம்போர்ட்டர். ஆனா, நீங்க இறக்குமதி செய்யல. அந்த காசை வச்சுட்டு இருக்கிறீங்களே, என்ன செய்ய போறீங்க நீங்க? அந்த கோவிட் டைமில விரும்பியோ விரும்பாமலோ பழைய எங்கள் நாட்டினுடைய கவர்னர் நிவாட் கப்ரால் இன்ட்ரெஸ்ட் ரேட்டையும் குறைவா வச்சிருந்தார். 7% இருந்தது இன்ட்ரெஸ்ட் ரேட். அப்போ எங்களுக்கு பேங்க்ல போட்டு காசு உழைக்கவும் மேலாது. ஸ்டாக் மார்க்கெட்டுக்கோ இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சது என்றால், அது ஒரு பெரிய கொண்டாட்டம் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு. இப்பொழுதும் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருக்கிறது பெரிய கொண்டாட்டம். எப்பொழுது அதற்கான இன்ட்ரெஸ்ட் காரணமே கூடுதோ அதற்கான காரணம் முதலீட்டை ஊக்குவிக்கிறதுக்கு தான். உண்மைதான். அது அப்ப இன்ட்ரெஸ்ட் குறைவா இருந்துச்சு. 2020ஆம் ஆண்டு ஊக்குவிக்கிறதுக்காக அவர் அங்க அப்போது இல்லை. அப்பொழுது இல்லை. இப்போது அந்த மாதிரி பிழையான பல கொள்கைகளை கொண்டதனால்தான் எங்கள் நாடு அதல பாதாளத்துக்கு 2022ஆம் ஆண்டு போனது. அவை இன்ட்ரெஸ்டை குறைய பல பேருக்கு காசை வச்சு என்ன செய்யணும்னு தெரியாமல் பங்குச் சந்தைக்குள்ளே வந்தார்கள். பல பல கார் இம்போர்ட்டர்ஸ், டைல் இம்போர்ட்டர்ஸ், இறக்குமதியாளர்கள் எல்லோருமே பங்குச் சந்தைக்குள்ளே வந்தார்கள். அப்படியும் பங்குச்சந்தை கொஞ்சம் பிரபல்யமானது. 10,000 பேர் இருந்தார்கள், 15,000 பேர் ஆனது, 20,000 பேர் ஆனது, 25,000 பேர் ஆனது. இப்பொழுது 30,000, 35,000, 40,000 என்ற அடிப்படையிலே ஆக்டிவ் ட்ரேடர்ஸ் பங்குச்சந்தைக்குள்ளே கூடிட்டார்கள். இதுதான் பங்குச்சந்தை இப்பொழுது அதிகமாக வளர்ச்சி அடைவதற்கும் பங்குச்சந்தையை பற்றி எல்லோரும் பேசுவதற்கும் அடிப்படை காரணமாக இருக்கிறது. இப்போது சுவாரஸ்யம்னு சொன்னா நீங்க என்ன சொல்றீங்க? இப்பொழுது சுவாரஸ்யம் என்றால் கஜமோகன், விழாவில் நான் சோகம் தான் சொன்னது. இப்பொழுது சுவாரஸ்யம் என்றால், இப்பொழுது எல்லோரும் வெற்றியைத்தான் சொல்லுவார்கள். இதுவரைக்கும் இப்பொழுது கடந்த ஒரு வருடத்தில் நட்டம் 99% யாரும் உழைத்திருக்க மாட்டார்கள். முதலாவது. 2வது, இந்த வருடம் முழுவதுமாக டேக் ஓவர் அண்ட் மெர்ஜர்ஸ் இயர் என்று சொல்லலாம். அதாவது பெரிய பெரிய கம்பெனிகளை பல பேர் வேண்டுகிறார்கள். எங்கள் நாட்டிலே இப்பொழுது தம்மிக்க பெரேரா டிஹெச்டி சிமெண்ட் என்ற ஒரு சிமெண்ட் கம்பெனியை வேண்டினார். பிறகு 2வதாக வேண்டினார் ஈஸ்ட் வெஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் என்ற இன்னொரு கம்பெனியை வேண்டினார். எல்லாம் சின்ன காசு இல்லை. முதலாவது டிஹெச்டி சிமெண்ட் என்ற கம்பெனியை கிட்டத்தட்ட 6 பில்லியன் ரூபா கொடுத்து வேண்டினார். ஈஸ்ட் வெஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் என்ற கம்பெனியை 3.2 பில்லியன் ரூபா கொடுத்து வேண்டினார். பிறகு நட்டத்திலே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய லாஃப் கேஸ் என்ற ஒரு கம்பெனியை, அந்த கம்பெனியை இன்னொரு 7 பில்லியனோ 8 பில்லியனோ கொடுத்து வேண்டியிருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே மிகப்பெரிய பணத்தை அதாவது பணத்தை கொண்டு ஒரு கம்பெனியை வேண்டுகின்ற செயற்பாடு இடம்பெறுது. கடந்த 10-15 வருடங்களிலே ஒரு டேக் ஓவரோ மெர்ஜர்ஸோ இடம்பெறவில்லை பெரிய அளவிலே. காரணம், விற்பதற்கும் வேண்டுவதற்கு ஆட்கள் இல்லை, வேண்டுவதற்கும் காசும் இல்லை, நம்பிக்கையும் இல்லை. இப்பொழுது எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இருக்கிறது. பார்த்தீங்கன்னா என்றால் பிரைம் லேண்ட்ஸ் என்ற ஒரு கம்பெனி, பிரைம் லேண்ட் எல்லோருக்கும் தெரியும், வீடு கட்டுற கம்பெனி. 13 ரூபாயில் இருந்தது ஒரு வருடத்துக்கு முதலே, இப்போ 32 ரூபா. அது அந்த கம்பெனியுடைய உரிமையாளர்கள் தங்களுடைய 5% பங்கை சந்தையில் வித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 500-600 மில்லியன் ரூபாய்க்கு வித்திருக்கிறார்கள். இது சர்வசாதாரணமாக இடம்பெற்றிருக்க முடியாது. நினைச்சாலும் வித்திருக்க முடியாது பழைய பங்குச்சந்தையாக இருந்தால். இப்பொழுது பங்குச்சந்தையிலே இவ்வளவும் செய்யக்கூடியதாக இருக்கிறது. HNBயினுடைய பங்கு 10% பங்கை LOLC நிறுவனம், அதாவது பவுன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் நிறுவனம் 10% பங்கை விற்பனை செய்தது. அதை லங்வா சிமெண்ட் நிறுவனத்தினுடைய உரிமையாளர் முதலா பங்குச்சந்தைக்கு அப்பதான் வர்றார். 10% வேண்டுகிறார். 10% என்பது கிட்டத்தட்ட கஜமோகன் 13 பில்லியன் ரூபாய், 13-14 பில்லியன். பெரிய பணத்தை இந்த வர்த்தகத்திலே தான் இஷார நாணயக்கார ஒரு புஷ்அப் ஒன்று படுக்கிறார். அதனால தான் இப்போது
இலங்கையினுடைய பணக்காரர் பட்டியலில் அவரோட பேர் பெருசாக அடிபட்டு கொண்டிருக்கு. உண்மையை சொல்ல போனால் இலங்கையினுடைய பணக்கார பட்டியலில் இப்போ தான் முதலாவதாக இருக்கிற $1.6 பில்லியன். இலங்கை ரூபாய்க்கு ஒரு 450 500 பில்லியன் ரூபாய்க்கு சொந்தக்காரர். ஆனால் பங்குச் சந்தையிலே அவருடைய பங்குகள் ஒன்றும் பெரிதாக ஏறவில்லை. ஏறினால் அவர் இப்போ இருக்கக்கூடிய பணத்தை விட இன்னும் அதிகமாக பணக்காரராக காட்டப்படுவார். அவருடைய பணம் எல்லாம் வெளிநாட்டிலே ப்ரௌன் இன்வெஸ்ட்மெண்ட் விற்றதுனால நான் சொன்னேன். விற்றதனால் ஒரு 12 பில்லியன் வந்தது. அது 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 நாங்கள் இருந்தாலும் அது ஒரு சொத்து தான். வித்தாலும் காசு வருகிறது அப்போ ஒரு சொத்து தான். ஆனால் எங்கே லாபத்தை அவர்கள் ரியலைஸ் பண்ணுகிறார்கள். உங்களுக்கு தெரியாது, இந்த 2022ஆம் ஆண்டு 21ஆம் ஆண்டு கோவிட் டைமிலே இந்த ப்ரௌன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் HNB என்னும் ஒரு பங்கை 120 ரூபாய்க்கு வேண்டியது. 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதமோ மே மாதமோ அந்த பங்கை 10% பங்கை 304 ரூபாய்க்கு விற்றது. ஒரு பங்கின் பெருமை. பங்கு பெறும். அப்போ பாருங்கள், நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 120 ரூபாய்க்கு வேண்டுறார். அதான் அந்த மார்க்கெட் இறங்கும் பொழுது முதலீடு செய்ய வேண்டும், மார்க்கெட் ஏறி கொண்டு போகின்ற பொழுது விற்பனை செய்ய வேண்டும். இந்த 10% பங்கை இலவசமாக விற்கவும் முடியாது. இப்பத்திய பங்குச்சந்தை என்பதனால்தான் அதை விற்கக்கூடியதாகவும் இருக்கிறது. ஏன்னா பல பேர் வந்துட்டார் பங்குச்சந்தைக்குள்ளே, விற்பனை செய்யலாம். இதெல்லாம் ஒரு சுவாரஸ்யமான விடயங்கள். பல பேர் இப்போ எந்த ஒரு கம்பெனியுடைய எந்த ஒரு பங்கையும் நீங்கள் விற்பனை செய்யலாம், ஏன்னால் வேண்டுவதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள். ஆகவே இது ஒரு நல்ல காலம். இது ஒரு முதலீட்டாளனுக்கு ஒரு தங்கமான காலம். இன்னும் ஒரு நல்ல விடயமும் இருக்கிறது ராகேஷ். பல தமிழ் வியாபார நாமங்களும் இந்த பங்கு பட்டியலுக்கு வருவதாக கேள்விப்பட்டிருந்தார். வடக்கிலிருந்து புதிதாக வர்றார்களாம். இப்படியாக பல இடங்களில் இருந்து பல நிறுவனங்கள் முதன்முறையாக இந்த பப்ளிக் கோட்டத்துக்கு வருவதற்கு. மகாராஜா ஃபுட்ஸ் என்ற ஒரு கம்பெனி நாங்கள் பார்த்துருப்போம். வெள்ளவத்தியில் கடைகள் இருக்கிறது, யாழ்ப்பாணத்திலும் இருக்கிறது. அது இப்பொழுது புதுதாக பங்குச்சந்தைக்குள்ளே கடந்த ஒரு 2 வருடங்களுக்குள்ளே 3 வருடங்களுக்குள்ளே வந்த ஒரு கம்பெனி. அப்படி தமிழ் கம்பெனி என்று சொன்னால் அந்த தமிழ் உரிமையாளர்கள் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக அது இருந்தது. அதை தாண்டி பல நிறுவனங்களுடைய தலைமை பதவியில் இருப்பவர்கள் தமிழர்களாக இருக்கிறார். பல நிறுவனங்களுடைய உரிமையாளர்கள் தமிழர்களாக இருக்கிறார்கள். ஆனால் ஏலவே அவர்கள் இருக்கிறார்கள். புதிதாக நேற்று முந்தநாள் வரவில்லை. ஆனால் இந்த வருடம் அடுத்த வருடமும் பல புது கம்பெனிகள் பங்குச்சந்தையிலே முதலீடு செய்வார்கள், லிஸ்ட் பண்ணுவார்கள். அதிலே யாழ்ப்பாணத்திலே வடகிழக்கு இருக்கக்கூடிய பல நிறுவனங்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு நாங்கள் சொல்லுவோம், நாட்டினுடைய புறச்சூழலினுடைய அபிவிருத்திகளும் இதற்கு மூல காரணமாக இருப்பதனால்தான் இந்த வகையான மாற்றங்கள் நிகழ்கின்றன. நிச்சயமா. அப்படி என்றால் இப்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழல் பங்குச்சந்தையை பொறுத்த மட்டில் மிக ஆரோக்கியம் என்பது உங்களுடைய கருத்தப்படியா? என்னுடைய கருத்து மற்றும் இந்த அரசியல் சூழல் இல்லாவிட்டால் பங்குச்சந்தை இங்கே இருந்திருக்கவே முடியாது. நான் இந்த அரசாங்கத்தை ஆதரிப்பது இல்லையோ என்ற கருத்தே அல்ல. என்னுடைய கருத்து, பங்குச்சந்தைக்கு தேவையான அடிப்படை 3/2 பெரும்பான்மை இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம், ஒரு ஸ்திரஸ்தன்மை எந்த இடத்தில் இருக்கிறதோ கஜமோகன், அந்த இடத்திலே நம்பிக்கை வரும். அப்போ அரசாங்கம் மாறிக்கொண்டிருக்குமாக இருந்தால் அல்லது அரசியல்வாதிகள் மாறிக்கொண்டிருப்பார்கள், கொள்கைகளிலே மாற்றங்கள் அடிக்கடி ஏற்படுமாக இருந்தால் ஒரு முதலீட்டாளர் முதலீடு செய்ய வரவே மாட்டான். இப்பொழுது டேக்ஸ் இல்லையன்றீர்கள், நான் வந்து முதலீடு செய்கிறேன், இன்னொரு 6 மாதத்துக்கு டேக்ஸை கொண்டு போட்டிங்களா, நான் செய்ய மாட்டேன். இப்போ நீங்கள் விரும்பின நேரங்களில் கொள்கைகளை மாற்றினால் அதில் எனக்கு திருப்தி இருக்காது. எப்போ மாற்ற மாட்டீர்கள்னு சொன்னால் 2/3 மெஜாரிட்டி உங்களுக்கு இருக்குது என்றால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிடிப்பு. அது இந்த உலகத்திலேயே ஒரு சில நாடுகளில் மட்டும்தான் 2/3 மெஜாரிட்டி இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம். பிரித்தானியாவை எடுத்துக்கொண்டால் கூட பிரித்தானியாவில் இன்னும் 2/3 மெஜாரிட்டி இல்லை. பெரும்பான்மை இருக்கிறது, பட் 2/3 அதாவது அறுதி பெரும்பான்மை இல்லை. ஆனால் இலங்கையில் இருக்கிறது ஆரோக்கியமாக, அது மக்கள் சார்ந்தும் ஓரளவு இருக்கிறது என்பது ஒரு பெரிய ஒரு பொதுவான மக்களுடைய எண்ணக்கரு. மக்கள் நம்ப இந்த பங்குச்சந்தைக்கு வருவார்கள். சொல்ல போனால் ஊழல் இல்லாத ஒரு அரசாங்கம் என்று சொல்லுகின்ற பொழுது கும்பிட்டு கொண்டு பங்குச்சந்தைக்கு வருவார். ஏன்னா ஊழல் இல்லாத ஒரு அரசாங்கம் என்றால் நாடு வளர்ச்சி அடையும். நாடு வளர்ச்சி அடைகிறது என்றால் நிறுவனங்கள் எந்த தங்குதடை இல்லாமல் உங்களை சொன்னது போல் வினைத்திறனை அதிகரிக்கும். வினைத்திறன் அதிகரிக்க நிறுவனத்தின் லாபம் கூட, பங்குகள் விலை கூடும், இயல்பாக கூடும். மற்றது இன்னும் இப்போ நிறுவனத்தினுடைய லாபம் என்னும் போதுதான் வந்தது. அண்மை காலங்களாக கடந்த ஒரு வருடத்திலே பல பெருநிறுவனங்கள் மிக சடுதியான சவாலான தீர்மானங்கள் பலவற்றை எடுத்தார்கள். மிகப்பெரிய, அதாவது உலகத்திலே ஒரு காலகட்டத்தில் கேள்வி எழுந்து கொண்டிருந்த நேரம், மின் வாகனங்களிலே டெஸ்லாவா பிவைடியா என்று நினைத்து கொண்டிருந்த நேரம்,
ஏதோ ஒரு ரிஸ்க் கொண்டு எடுத்து ஒரு சவாலை எடுத்து இலங்கையிலே அது இறக்குமதி செய்வோம் என்று சில நிறுவனங்கள், அதுவும் பட்டியலிடப்பட்ட நிறுவனங்கள் தீர்மானம் எடுத்தது குறிப்பாக வினைத்திறனையும் அவர்கள் லாபத்தையும் அதிகரிக்க செய்தது. உண்மை. இவ்வகையான பல நான் ஒரு நிறுவனத்தை மாத்திரம் சொல்ல, இப்படி பல நிறுவனங்கள் சவாலான தீர்மானங்கள் எடுத்திருக்கு. அதனால தான் இந்த வருடம் ஒரு டேக் ஓவர், மெர்ஜர்ஸ், நியூ ஆபரேஷன்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு, நியூ இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வருவதற்கு ஆன ஒரு காலப்பகுதியாக இருக்கிறார். இப்போ எந்த ஒரு நிறுவனத்தினுடைய சிஇஓவை கதைத்தாலும் இப்போ அவர் இன்னொரு கம்பெனியை வேண்டலாம், இது எப்படி இதை பெருக்கலாம் என்று தான் கதைக்கிறார்கள். எப்படி இந்த கம்பெனியை ஓட்டலாம் என்று கதைப்பதில்லை. ஒரு 10 வருடங்களுக்கு முதல் இப்படி இருக்கிற மாதிரி இதை வச்சிருந்தாலே பெரிய விஷயம் அப்பா என்று சிந்திக்கிறார்கள். இப்போ அவர்களுடைய டாஸ்க் என்னென்றால் இந்த கம்பெனியை நீ பெருக்க வேண்டும். எல்லாரும் வளர்றாங்க, நீ சும்மா இருக்க முடியாது, வளர்ச்சியாக வேண்டும் என்ற அடிப்படையில் இப்பொழுது பல பேர் இயங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் டேக் ஓவர் அண்ட் மர்ஜர்ஸ். நீ சொன்ன அந்த BYD வாகனம் இலங்கைக்கு வந்தது, வாகனத்துறை ஒரு புரட்சி ஏற்படுத்தியது. அது பல கேள்விகளுக்கு விடையளித்தது. இப்போ நாங்கள் இது ஒரு நிறுவனம் சார்ந்த ஏற்பாக இதை நான் சொல்லவில்லை. இப்போ பெரும் நிறுவனங்கள் பெரிய அங்காடிகளை இலங்கை பூராகவும் வைத்திருக்கக்கூடியவர்கள் அப்படியான தீர்மானம் எடுக்கும்போது இந்த சார்ஜிங் பாயிண்ட் அந்த சிந்தனைக்கு ஒரு தீர்வாரம் கிடைச்சிடும் நிச்சயமாக. அப்போ மக்களுக்கு அது ஒரு கேள்வி இல்லாமல் போய்விடும். அப்போ அது உருவாகிக்க அதனாலேயே இன்னும் பல நிறுவனங்கள் உள்ளுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. எப்பவும் போட்டித்தன்மை இருக்கின்ற பொழுது கஜமோகன் யார் அதில் லாபம் அடைவார்கள் என்றால் மக்கள் தான் லாபம் அடைவார்கள். போட்டி கூட 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 மக்களிடமிருந்து அதிகமான பணம் அறவிடப்பட முடியாது. அதனால் இந்த சொன்ன BYD போன்ற வாகனங்கள் எல்லாம் சந்தைக்கு வந்தது ஒரு போட்டித்தன்மையை கொடுத்தது. ஆகவே இந்த கார் வாகனத்திலே நியாயமற்ற முறையில் லாபம் உழைக்கிறதுக்கான வாய்ப்பு மிக குறைந்தது. மக்கள் பயன்பெறுகிறார்கள். இந்த மாதிரி தீர்மானங்களை எல்லாம் நீங்கள் சொன்னது போல் சில மிக முக்கியமான கம்பெனிகள் எடுத்தன. இது ஒரு சின்ன உதாரணம் தான் நீங்கள் சொன்னது. இது மாதிரி எத்தனையோ கம்பெனிகள் பல செயற்பாடுகள் தம்மிக்க பிறகு ஒரு சீமெந்து கம்பெனியை வேண்டியிருக்கிறார். இவ்வளவு சீமெந்துக்குள்ளே வரவில்லை. ஏன் வேண்டியிருக்காருண்டா 2026 கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி பயங்கரமாக வளரப்போகுது. ஏற்கனவே அவருக்கு டைல் செக்டரில் இருக்கிறது, அலுமினியம் செக்டரில் இருக்கிறது. ஆகவே சீமெந்தையும் வேண்டிவிட்டால் எல்லா இண்டஸ்ட்ரியும் அவருக்குள்ளே வந்துவிடும். அந்த மாதிரியான செயற்பாடுகளிலே பல பேர் செய்கிறார்கள். ஆகவே இப்பொழுதெல்லாம் விருத்திக்கான வாய்ப்பு, இட்ஸ் அ டெவலப்மெண்ட் ஃபேஸ். இப்போ இதை நாங்கள் தமிழில் நீங்கள் ஒரு பங்கு முதலீட்டு ஆலோசகராக நீங்கள் ஒரு தமிழ் பேசும் தமிழர், உங்களுடைய வாடிக்கையாளர் பட்டியலில் கூட நான் நினைக்கிறேன் தமிழர்களை விட ஏனையோர்கள் அதிகமாக இருப்பாங்க. உண்மையாதான் உண்மை. தமிழர்கள் வர வேண்டும் என்பதை நீங்கள் தனித்துவமாக ஏன் சொல்லுகிறீர்கள்? என்ன தேவை இருக்கிறது? பல காரணங்கள் இருக்கிறது கஜமுனர்களே. உண்மையாக இது நான் தமிழ் சார்ந்ததாக கதைக்கிறேன். தமிழர்களுக்கு உண்மையாகவே அதிகமாக வர்த்தகம் சார்ந்த அறிவு அவர்களுக்கு இருக்கிறது, இயற்கையாகவே இருக்கிறது. யுத்த காரணங்கள் காரணமாகவும் பல்வேறுபட்ட வேறு காரணங்கள் காரணமாகவும் அந்த ரிஸ்க் எடுத்து செயற்படுற தன்மை அவர்களிடம் முடங்கி போய்விட்டது. அதை வர்த்தகத்துறையில் ஜாம்பவான்களாக இருந்தவர்கள் எங்கள் தமிழர்கள் தான். அது நான் சொல்ல விரும்பவில்லை. எத்தனையோ தமிழர்கள் தான் பங்கு சந்தையிலே இப்போது பேசிய பல நிறுவனங்களுடைய ஸ்தாபகர்கள் தமிழர்கள் தான். பங்கு சந்தையிலேயே ஒரு காலகட்டத்தில் ஒரு 25 வருடங்களுக்கு முதல் பார்த்தால் தமிழர்கள் தான் அதை ஆட்டிப்படுத்தவர்களாக இருந்தார்கள், வேறு யாருமே இல்லை. அப்படி இருந்தவர்கள் அந்த அளவிலேயே தான் இருக்கிறார்கள், மற்றவர்கள் எல்லாம் வளர்ந்து கொண்டு போகிறார்கள். இதுதான் விஷயம். பல பேருக்கு ரிஸ்க் எடுக்க தெரியாது, ரிஸ்க் எடுக்க விருப்பம் இல்லை, எங்கள் நாட்டின் மீது நம்பிக்கை இல்லை. இரண்டாவது ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். முதலீடு என்று வருகின்ற பொழுது நீங்கள் தமிழ் பற்று என்று நீங்கள் அதில் பார்க்கக்கூடாது. பிஸ்னஸ் என்று வந்தால் பிஸ்னஸாக பார்க்கணும். பல பேருக்கு இந்த நாடு பிடிக்காமல் இருக்குது. ஏனென்றால் இந்த நாட்டில் நடந்த யுத்தம் காரணமாக அவர்களுடைய மனது எங்கள் நாட்டை ஏற்க மறக்கிறது. நியாயமற்ற ஒரு நாடாக எங்கள் நாட்டை பார்க்குது. அது உண்மைதான், அது ஒரு பக்கம், அது அவருடைய காயம் உண்மை. ஆனால் அதையும் நீங்கள் வர்த்தகத்தையும் கலக்கக்கூடாது. வர்த்தகம் என்று வருகின்ற பொழுது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அதுக்குள்ளே வர வேண்டும். அப்படி என்றால் நீங்கள் சொல்வது எக்கச்சக்கமான ஃபிளாட்ஸ் வெள்ளவத்தில் வாங்கி பூட்டி கிடக்கிறத பங்கு சந்தைக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு புலம்பெயர்ந்தவர்கள் தங்கள் சொந்தங்களை பாவிக்கக்கூடியதாக இருந்தால் அவர்களே நேரடியாக உங்களை போன்ற முதலீட்டாளர்களை நேரடியாக அணுக முடியுமாக இருந்தால் நிச்சயமாக இதில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் வரும். அதாவது 3000 பில்லியன் உருவாக்கப்பட்டிருக்கிறது, 2,50,000 மக்களுக்கு தான் போயிருக்கிறது என்றால் அதில் எத்தனை தமிழர்கள் இருப்பார்கள் என்ற கேள்வி முதலாவதாக எனக்கு வருகிறது. இப்பொழுதெல்லாம் கஜமுகன்
கொஞ்சம் விழிப்புணர்ச்சி வந்து வெளிநாட்டிலிருந்து டயஸ்போரா, அதாவது பிரித்தானியா, அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அந்த நாடுகளிலிருந்து பல பேர் இலங்கையிலே முதலீடு செய்ய வருகிறார்கள். பங்குச் சந்தையிலே முதலீடு செய்ய வருகிறார்கள். அவர்களுக்கு அதிலே ஒரு நம்பிக்கை வந்துவிட்டது. நீங்க சொன்னது போல் இந்த ஒரு காலகட்டத்திலே நீங்கள் முதலீடு செய்திருந்தால், எவ்வளோ பெரிய அளவிலே உங்களுடைய அம் லாபம் அதிகரித்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி வந்திருக்கு. இதை நாங்கள் பல தமிழர்கள் இதை தவற விட்டு விட்டோம். இனியும் விடக்கூடாது. அஞ்சனானே விடவே கூடாது. நான் இதுக்காக பங்குச்சந்தை முதலிடுங்கோன்னு சொல்ல மாட்டேன். ஆனா பங்குச் சந்தையில நீங்க முழுமையா தெரிஞ்சு கொள்ளுங்கள். நீங்க ஒரு முதலீட்டு ஆலோசகராக நீங்கள் அதை சொல்லும்போது சில வேளைகள்ல அதனால தான் சொல்லிட்டு கூட இருக்கும். நாங்கள் இப்படியும் சொல்லலாம். இதை தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள், அப்போது புரியும். புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு அதுக்கப்புறம் பிடிக்கவில்லாட்டி பரவாயில்லை. தெரியாமலே இந்த இடத்தை உங்களுக்கு பிடிக்கவில்லை, எட்டாக்கனி புளிக்கும் என்று நீங்கள் இருந்தீங்களா இருந்தால், நாங்கள் தான் இழக்கிறோம். அந்த அந்த ஒரு நிலையிலிருந்து தமிழர்கள் மாற வேண்டும். பல தமிழர்கள் இதுக்குள்ளே வர வேண்டும். தமிழ் பேசும் மக்கள், இது தமிழர்கள் மட்டுமில்லை, தமிழ் பேசும் மக்கள் என்றால் இஸ்லாமியர்களும் வருவார்கள், எல்லோரும் வருவார்கள். எல்லோருமே இந்த துறைக்குள்ளே வர வேண்டும். வந்தால்தான் இந்த நாட்டிலேயே பங்குச்சந்தை வளர்ச்சியடைய வாய்ப்பு இருக்கிறது. கஜமோகன், வெளிநாட்டிலிருந்து முதலீடு வர வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் இப்பொழுது 0.16% ஆக்டிவ் ட்ரேடர்ஸ், இது ஒரு 5% கொண்டு வரத்துக்கு கிட்டத்தட்ட எத்தனை லட்சம் பேர் வர வேண்டும். ஆகவே அவ்வளவுத்துக்கு எங்கள் நாட்டினுடைய பங்குச்சந்தை வளர்ச்சி அடையலாம். ஆகவே எல்லோரும் வாருங்கள், இந்த நீரோட்டத்துக்குள்ளே வாருங்கள். அதில் வந்து ஒரு முறையை தெரிந்து கொண்டு போருங்கள். எப்படி காணி கட்டிடம் போன்றுகிறீர்களோ, எப்படி வங்கியில் முதலீடு செய்கிறீர்களோ, எப்படி ஒரு தங்கத்தில் முதலீடு செய்கிறீர்களோ, அதே மாதிரி பங்குச்சந்தையும் ஒரு முதலீட்டு உபாயம் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பதை தெரிந்து கொண்டு கொஞ்சம் முயற்சித்து பாருங்கள். அவ்வளவுதான். உண்மையிலே ராகேஷ், நன்றி உங்களுடைய அருமையான பதில்களுக்கு. ஏனென்றால் எமது பார்வையாளர்களை, எங்களுடைய உறவுகளை நாங்களும் விமானத்திலே அல்லது ஒரு ரொக்கெட்டிலே ஏற்றிக்கொண்டு ஒரு இடத்தை விட்டு இன்னொரு திசைக்கு நாங்கள் நகர்த்து சென்றது போன்று எனக்கு இருந்தது. அப்படி எல்லாம் விட கால மாற்றத்தில் ஓட்டி கொண்டு வரோம், டைம் டிராவலிங்னு கூட சொல்லலாம். அப்படி இருந்தது. பல விடயங்கள் எனக்கு அது புதிதாக இருந்தது. ஆஹா, இருக்கிற காசை கொண்டே இதில் முதலீடு இல்லாமல் எனக்கு ஒரு ஆள் வந்துருக்கு. இருக்கிற காசில் கொஞ்சமாச்சும் முதலீடு பார்ப்பமேன் என்ற எண்ணம் தான் இந்த மக்களுக்கு வர வேண்டும். அப்போ ரைட். அப்போ நீங்கள் தான் எனக்கு மூவ ஆலோசகர். சரி, நான் உங்கள்கிட்ட தான் எடுப்பேன். இப்படி சொல்லிக்கொண்டு இன்றைய சிறப்பான நேர்காணலை தந்தமைக்கு மிக்க நன்றி. அட்வொகேட்டா நிறுவனத்துடைய தனித்துவம் என்னவென்று சொன்னால், இலங்கையினுடைய ஒரு சுதந்திர பொருளாதார சிந்தனை, இட்ஸ் ஓப்பன் திங்கிங் டேங்க். அப்போ இந்த பொருளாதாரத்தினுடைய அடிநாதங்கள், அசைவுகள் மக்களுக்கு தெரியப்படுத்துவதனூடாக மக்களை இதன் மூலமாக விழிப்புணர்வு அடைய வைத்து இயக்க வைப்பது தான் இப்போ நாங்கள் பேசினது. அதுதான். அப்போ நாங்கள் மீண்டும் அவ்வகையான ஒரு விடயத்தை நாங்கள் அறிய தந்து கொண்டு இதுவரையும் பார்வையிட்ட எமது உறவுகளுக்கு நன்றி செலுத்திக் கொண்டு உங்கள் சார்பாக ராகேஷுக்கும் நன்றியை செலுத்திக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.